வெல்கம் பேக் guys. போன வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணி ஒரு யூஐ டிசைனை மேக் பண்ணலாம். ஸோ ஃபிக்மாவோட பேசிக்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவங்க பேசியிருந்தோம். அதை லேர்ன் பண்ணோம். நான் அதை அப்லோட் பண்ணி வித்தின் 3 ஹவர்ஸுக்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமாக இருந்தது. நிறைய பேர் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது, நல்லா இருக்கி அடுத்த பாட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. நான் போட்ட வீடியோவை பார்த்து ஒரு 2-3 பேர் லேர்ன் பண்ணுறாங்கலாம் வந்துட்டு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷனோடையே நான் செகண்ட் பார்ட்டை வந்துட்டு மேக் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் அண்ட் கம்ப்ளீட் ஃப்ரண்ட் எண்டை பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட் எண்டில் பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கோடிங்கில் இறங்க போகிறோம். கரெக்டாக. ஸோ நம்ம சேம் ஏஐ யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட் இந்த மற்ற விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு கோடிங்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 2 விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏஜென்டிக் ஏஐ. ஓகேவா. இந்த 2 விஷயத்தை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே. ஸோ நான் ஏன் இது 2 பற்றின பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், சிம்பிளாக இப்போ நம்ம பேசிக்காக நம்மளுடைய நாலேஜ் என்ன அறியும், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ நான் இதில் வந்துட்டு என்னுடைய ப்ராம்ப்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு எனக்கு தேவையான ஃபைலை க்ரியேட் பண்ணும், அதுக்கப்புறம் ரைட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்துட்டு கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். கரெக்டாக. ஆனால் இதுக்கு பின்னால் இது மட்டும் நடக்கிறது. ஓகேவா. நம்ம தெரிஞ்சது இவ்வளவு தான். ஆனால் பின்னால் அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஏறி. ஸோ நான் அந்த ப்ராசஸை வந்துட்டு ஒரு எளிமையான வழியில் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் டூ த டாஸ்க். ஓகேவா. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ ஏஜென்டிக் ஏஐயோட மீனிங் வந்துட்டு டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன். அதான் நீ வர்ற வேலை. ஓகே. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நான் வந்துட்டு உதாரணத்துக்கு ஜிபிடி எடுப்போம். ஜிபிடியில் நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஓகே சும்மா நார்மலாக சொல்லணே, ரைட்டா லாகிங் பேஜ் கோட் யூஸிங் HTML. சரியா. சும்மா நார்மலான ஒரு கோட். ஸோ ஜிபிடி என்ன செய்யும், நான் கொடுத்ததை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கான கோடை எனக்கு தரும். ஸோ இந்த கோடை நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் காப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா. ஆனால் இந்த இவ்வளோ ப்ராசஸையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டத்திட்ட கொடுப்பேன். இந்த ஏஜென்ட் என்ன செய்வார், நமக்கு அந்த டாஸ்க்கை வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஓகே. ஸோ நான் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இந்த ஏஜென்டிக் ஏஐட்டு நான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஒரு லாகிங் பேஜை க்ரியேட் பண்ணு. ஸோ இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் அதை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து ரைட் பண்ணுறதுலேருந்து அதை ரீட் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபைண்ட் பண்ணுறதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் செய்வார். நம்ம ஜஸ்ட் அதை ரிவ்யூ பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஓகே. ரிவ்யூ அண்ட் மானிட்டரிங். ஓகேவா. அவர் என்ன டைப் பண்ணுறாரு, அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய வேலை. ஸோ நான் இப்போ வந்துட்டு ஒரு சிம்பிளாக இந்த விஎஸ் கோட் ஆகட்டும், ஆன்டிகிராவிட்டி ஆகட்டும், விண்ட்சர்வ் ஆகட்டும், இந்த ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம், இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சாஃப்ட்வேர்ஸும் அது பின்னால் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ஒன்று தான். ஸோ சிம்பிளாக ஒரு பாக்ஸ், நம்ம அதில் வந்துட்டு நம்மளோட ப்ராம்ப்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அதுக்குள்ளுக்கு வந்துட்டு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் ஒரு டூல். ஓகே. ஸோ நிறைய டூல்ஸ் இருக்குது. இந்த டூல்ஸை வந்துட்டு எம்சிபி சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்சிபி சர்வர்னு சொல்லலாம். இப்போது இதுக்கெல்லாம் போகிறதில்ல. நீங்கள் நார்மலாக அசியூம் பண்ணுங்கள் டூல்ஸ் இருக்கி. ஓகேவா. அந்த டூல்ஸில் ஒரு டூல் என்ன செய்யும் சொன்னால், நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை வந்துட்டு அனலைஸ் பண்ணும். ஸோ ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை 3 கேட்டகரியாக பிரிக்கும். ஸோ பேசிக்காக 3 கேட்டகரியாக பிரிக்கும். இந்த 3 கேட்டகரியில் ஒன்று என்ன, ஓகே. அடுத்தது வந்துட்டு கண்டெக்ட். அடுத்தது வந்துட்டு என்னென்னு சொன்னால் நம்மளுடைய ப்ராம்ப்டோட எப்படி சொல்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம், இல்லை ப்ராப்ளம்ஸ் எல்லாம், இல்லை நம்ம என்ன செய்யணும், டாஸ்க். ஓகே. அப்போ டாஸ்க்குன்னு ஓகே. டெக்னிக்கல் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் சும்மா பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா.
ஸோ இப்படி 3 வகையான டாஸ்க்காக பிரிச்சுட்டு அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தேவையான ரோலை வந்துட்டு அசைன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ க்ரியேட் அ வெப்சைட். ஓகேவா? அப்போ இந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரோல் தேவை? ஒரு வெப்சைட் டெவலப்பரோட ரோல் தேவைப்படும். ஸோ அந்த வெப்சைட் டெவலப்பர் அப்படிங்கிற ரோலை வந்துட்டு இங்கே இந்த டூல் வந்து அசைன் பண்ணும். ஓகே, ஸோ வெப்சைட் டெவலப்பர். சரியா? ஸோ கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் நான் என்ன சொல்லிக்கேன், க்ரியேட் அ வெப்சைட் அப்படின்னு சொல்லிக்கேன். என்ன வெப்சைட்டுன்னு சொல்லி வந்தானே எங்களை நான் சொல்கிறேன், க்ரியேட் அ வெப்சைட் ஃபார் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லு. இப்போ என்ன அர்த்தம் சொன்னால் கான்டெக்ஸ்ட் என்ன, இ-காமர்ஸ். சரியா? அப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு சில டூல்ஸ் இருக்கும், நிறைய டூல்ஸ். அந்த டூல்ஸ் என்ன செய்யும் சொன்னால் இந்த இ-காமர்ஸ் சம்மந்தமான எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ், எல்லா விதமான டெக்னாலஜிஸ், எல்லா விதமான விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ டாஸ்க் என்ன, க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மூணையும் சேர்த்து சம்மரைஸ் பண்ணி ஒரு டூல் என்ன செய்வாருன்னு சொன்னால் அவுட்புட்டை நமக்கு ஷோ பண்ணுவார். சரியா? ஒரு சின்ன பாக்ஸில் அப்படி வந்தியாக டைப் ஆகும், இங்கிலீஷில் வரும். அது என்ன சொல்லும் சொன்னால் நான் அனலைஸ் பண்ணுறேன், அனலைஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு இது வந்துட்டு ஒரு டூலை கால் பண்ணும். ஓகே, அந்த டூல் வந்துட்டு என்ன செய்வாருன்னு சொன்னால் ஃபைலை க்ரியேட் பண்ணுவார். ஓகே, அதுக்கு பிறகு இந்த டூல் என்ன செய்யும், திரும்ப இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மெயின் டூலுக்கு கொடுக்கும். இந்த மெயின் டூல் என்ன செய்யும் சொன்னால் இன்னொரு டூலை கால் பண்ணுவார், அவர் அந்த ஃபைலில் ரைட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நம்மளுடைய வெப்சைட்டை, அதாவது நம்மளுடைய ஆப்பை வந்துட்டு 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 3 பார்ட்டாக நம்ம பிரிக்க போகிறோம். ஏன் வந்துட்டு 3 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும்? ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு நிறைய கேள்வி வரும், வை? ஸோ ரீசன் சிம்பிளான ரீசன். ஸோ ரீசன் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். இப்போது நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ப்ராம்ப்ட் கொடுக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ப்ராம்ப்ட். உதாரணத்துக்கு வந்துட்டு ஸோ க்ரியேட் அ லாகின் பேஜ். ஓகே, ரொம்ப சிம்பிள். என்ன செய்யும், நான் சொன்ன மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது தேவையான ஃபைல்ஸ், அது தேவையான ஃபோல்டர்ஸ், அது தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண. ஓகே, சிம்பிள். இப்போது நான் என்ன செய்கிறேன், இந்த சிம்பிள் ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக, ஓகேவா, நோட் பண்ணுங்கள், இந்த சிம்பிள் ப்ராம்ப்ட்டுக்கு பதிலாக ஒரு டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் கொடுக்கும். நம்ம வந்துட்டு யூஐக்கு கொடுத்தோம் தானே ஒரு டீட்டெயில் ப்ராம்ப்ட், ஒரு ஸ்மார்ட் எத்தனை லைன்ஸ் வந்துருக்கும், ஒரு 200 லைன்ஸ் வந்துருக்குமா? ஆனால் நான் ஒரு ஆப்போ ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணக்கல, அதுக்கு பின்னால் நிறைய டெக்னிக்கல் இருக்குது, அது பின்னால் வந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணினோம்னு சொன்னால் அது இட்ஸ் நாட் ஒர்க். ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ணணும்னா அதுக்குன்னு சொல்லி பேக்ரவுண்டில் வந்து ஒரு சில ப்ளூ பிரிண்ட்ஸ் தெரியும். சரியா? எம்விவிஎம் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் எம்பிபி ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்கிடெக்சர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ப்ராம்ப்டாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கல, அது கிட்டத்தட்ட ஒரு 600 லைன்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ நம்மளோட ப்ரொஜெக்டில் வந்துட்டு என்ன விஷயம் இருக்குது, ஸோ ப்ரொஜெக்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு ஒரு சில கைட்லைன்ஸ் தந்திருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அது ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் கொண்டு கொடுக்கணும். இப்போது அந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்துட்டு கேப்பபிளா? திஸ் இஸ் த கொஷின். ஓகேவா? சிம்பிளான ஆன்சர் இஸ், இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்துட்டு இட்ஸ் கேப்பபிள் ஃபார் அனலைஸ் த 600 லைன்ஸ், மோர் தென் 600 லைன்ஸ். சரியா? கேப்பபிள். ஆனால் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கேப்பபிளான்னு கேட்டால் அந்த இடத்த அந்த இடத்த பெரிய ஒரு கொஷின் மார்க் கொண்டு வருது பாருங்கள். ஏன் அப்படி சொல்லலாம்னு சொன்னால் நிறைய பெய்ட் டூல்ஸ் இருக்குது. ஓகே, பெரிய பெய்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் சரி ஜிபிடி எடுப்போமே, எல்லா பேரும் தெரிஞ்சது ChatGPT. இந்த பெண் வந்துட்டு கொஞ்சம் சொதப்புதுண்டை, ஸோ நமக்கு தெரிஞ்ச ஜிபிடி எடுப்போம். இந்த ஜிபிடியில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கிளாடில் வந்துட்டு
கிளாட் கோடுன்னு ஒன்று இருக்குது, இனி கர்சர்னு ஒன்று இருக்குது, வின்சர்ஃப்னு ஒன்று இருக்குது. நம்ம விஎஸ் கோடில் வந்துட்டு கோபைலட்னு ஒன்று இருக்குது, விஎஸ் கோட் கோபைலட்னு சொல்லி அது இருக்கு. இப்படி வந்துட்டு நிறைய இருக்குது. இப்போ கூகுளோட ஆன்டி கிராவிட்டி, ஸோ நிறைய இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ப்ளஸ் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, பெய்ட் வெர்ஷன். சரியா, நம்ம என்ன செய்வோம்னா காசு கட்டி அதை வாங்கணும். மந்த்துக்கு வந்துட்டு $20, இனி இயருக்கு $200. நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃப்யூச்சர் செட் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரீ இருக்கு. அதாவது வந்துட்டு ஃப்ரீ கோட் ஓப்பன் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது மிக்கி. ஓகேவா, இப்போ இந்த இடத்த வந்துட்டு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் ஃப்ரீயில் வந்துட்டு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, அதே ப்ளஸில் வந்துட்டு லிமிட்டேஷன்ஸ் வந்துட்டு கம்மி. ஓகே, லிமிட்டேஷன்ஸ் அதுக்கு இல்லைன்னு சொல்லலாம், அது ஒரு லிமிட்லெஸ்ன்னு சொல்லலாம். பட் அதுக்கும் சர்டன் லிமிட்டேஷன் இருக்கும், ஆனால் அது அந்த இடத்துக்கு போக்கில் தான் வழங்கும். இப்போ நமக்கு வந்துட்டு பெய்ட் பண்ணி அதை வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீயாக பண்ணக்கலை அதுக்கான லிமிட்டேஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா, இந்த 600 லைன் ஆஃப் கோடை வந்துட்டு, அதாவது 600 லைன்ஸ் ப்ராம்ப்டை வந்து அது அனலைஸ் பண்ணுமான்னு கேட்டால் டவுட். ஓகே, மோஸ்ட்லி பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்ம ஃபுல் ப்ராம்ப்டை கொடுத்துட்டோம், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுது, ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுது, கோடை ரைட் பண்ணுது, எல்லாம் முடிச்சுது. ஓகே, இப்போது கோடை ரன் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் 100% கேரண்டியாக சொல்லுவேன் எரர் வரும். ஓகே, 100% சொல்லுவேன் எரர் வரும். ஓகேவா, 100% எரர் இல்லை, எரரே இல்லைப்பா, நடந்துட்டு ஓப்பன் ஆகுது, இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெக்கெண்டை கனெக்ட் பண்ணக்கலை. ஓகே, கண்டிப்பாக எரர் வரும். ஓகேவா, ஸோ ஏன் நான் வந்து எரர் வரும் அடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த நச்சனம் தானே, இப்போ ஒரு மாஸ்டர் ப்ராம்ப்ட் ஒன்று நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராம்ப்ட் அனலைஸ் பண்ணி அதை எடுத்து அதுக்கான வேலையை செய்கிறதுக்கு, அந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட டைம் அவுட் லிமிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்டிகிராவிட்டியை வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக யூஸ் பண்ணுறாக்களுக்கு, சரியா, இல்லை பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகள் செஞ்சு அந்த ப்ரொஜெக்டில் வந்துட்டு யூஸ் பண்ணி, அதாவது ஏஜென்டிகே, இந்த விஎஸ் கோட், வின்சர்ஃப், கர்சர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஹார்டாக கோட் பண்ணுறவங்களுக்கு அது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி புரியும். ஓகே, ஒரு சில டைம்ஸால் வந்துட்டு ஒரு சில பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அப்படின்னு இருக்கும். ஓகே, அதால் டைம் அவுட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய ப்ராம்ப்ட் கொடுப்பேன், இந்த ப்ராம்ப்டை வந்துட்டு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 டாஸ்க் இருக்குது, சரியா, 1 2 3 டாஸ்க். இதில் வந்துட்டு பேசிக்காக ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இனி டிப்ளாய் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராம்ப்ட், சரியா, கிட்டத்தட்ட ஒரு 600 லைன்ஸ் இது ரன் பண்ணுறேன். இதில் இந்த டாஸ்க் 2 தானே, இந்த 2ல் இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனுக்கு, ஓகே, ஒரு செக்ஷனுக்கு உதாரணத்துக்கு 5வது செக்ஷனுக்கு வந்துட்டு கூட டைம் தேவைப்படும், இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கூட டைம் தேவைப்படும். ஆனால் ஏஐ வந்து என்ன செய்யும், இந்த ஏஜென்ட்டுக்கு ஏஐ என்ன செய்யும்னா இருக்கிற எல்லா டாஸ்க்கையுமே வந்துட்டு பெரலலாக அனலைஸ் பண்ணும். ஓகேவா, பெரலலாக நடக்குது. இப்போ 1 by 1 நடக்காது. ஓகே, நம்ம சொல்லுவோம் 1 by 1 அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன செய்வாருன்னா ஃபஸ்ட்டு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணிட்டு வந்தது பிறகு இந்த மேலுக்கு இந்த எம்டியாக இருக்குதானே, இதை வந்துட்டு பேக்ரவுண்டில் வந்துட்டு அனலைஸ் பண்ணுவார். அனலைஸ் பண்ணக்கலை சம்டைம்ஸ் இங்கே இருக்கிற கோடிங் முடிய போகுது. ஓகே, இது 90.9% முடிய போகுதுன்னு சொன்னால் அடுத்தது இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரிசர்ச் ஒர்க் வந்துட்டு பின்னால் பேக்ரவுண்டில் போகும். ஸோ பெரலலாக இங்கே வந்துட்டு ஒரு 4-5 டாஸ்க் போகும். இப்போ ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் கூட எடுக்கும்னு சொன்னால் அந்த சர்டன் டைம் லிமிட் முடிஞ்சதுக்கப்புறமா டைம் அவுட் ஆகும். டைம் அவுட் ஆகினோட என்ன நடக்கும் தெரியுமா, அந்த கோட் பாதி அணிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த 9 டைம் இதை எடுக்கும், இதே வந்துட்டு ஒரு 80% தான் கம்ப்ளீட் ஆகிக்கின்னு இருக்கும். ஆனால் இதுக்கு தேவையான டைம் வந்துட்டு ஒரு 1 minute. ஆனால் ஏஐ வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 செகண்ட்ஸ் இருக்குமே, 50 செகண்ட்ஸை வந்துட்டு இது கொடுத்து யூஸ் பண்ணுதுன்னு சொன்னால் இந்த 1 minute இதுக்கான கொடுக்குற டைம் வந்துட்டு இருக்காது. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்துட்டு இதுக்கு டைம் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் என்ன செய்யும், இந்த டைம் ஓவர் ஆகும்போது இந்த டாஸ்க் வந்து இடையில இன்டரப்ட் ஆகும்.
இது மற்ற டாஸ்க்கை முடிச்சுட்டு ஃபைனலாக இதை வந்து செக் பண்ணும். ஓகே, கோட் கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம மிச்ச பேலன்ஸ் கோடை ரைட் பண்ணுவோம் சொல்லி பேலன்ஸ் கோட் ரைட் பண்ணோம். அப்போ இந்த கோடில் வந்துட்டு ஒரு இன்கன்சிஸ்டன்சி கோட் ஃபார்மேட் வந்து பில்ட் ஆகும். இந்த இன்கன்சிஸ்டிவ் கோட் ஃபார்மேட் என்ன செய்யும் சொன்னால், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிற இமேஜஸ் இல்லை பெக்கன் கனெக்ட் பண்ண போகிற இடங்களில் எப்படி நம்ம வந்துட்டு ஏஐ வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னால் ஏஐ வச்சு தான் முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஏஐ வச்சு ஸ்டார்ட் பண்ணி போட்டு இடையில போக்கில் நான் ஏஐ யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து தனியாக தான் செய்வேன்னு சொல்லி ஒருத்தனை செல்லலாம். ஓகேவா? நம்ம வந்துட்டு நம்ம ஓனாக கோட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சில பக் வர ஒரு சில பிரச்சனை வர இடங்களை யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அப்படி போன மனுஷன்னா ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம ஏஐ தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கக்குள்ள ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கொடுப்போம், அந்த ப்ராம்ப்ட் தான் ஒர்க்கு நடக்கும். அந்த மாதிரி இடங்களில் இது பிரச்சனையாகும். நம்ம சிம்பிளாக இமேஜஸ் எல்லாத்தையும் எட் பண்ணி போட்டு சொல்லுவோம், இமேஜஸ் செட் பண்ணியாச்சு, இந்த இமேஜஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகிறதுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எரர் 100% எரரில் இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் என் ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் பார்த்தேன். ஸோ அந்த ஒரு ரீசனெல்லாம் இதை நான் சொல்கிறேன். இந்த டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கான ரீசனும் இதான். ஸோ நான் இது எல்லாத்தையுமே டீல் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்ம மெயினான விஷயத்துக்கு போவோம். ஸோ ரீசன் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் 3 டாஸ்க்காக டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த மொத்த ப்ராஜெக்ட் தானே, அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், ஓகே, ஃபோல்டர், அதுக்கு தேவையான பேசிக்ஸ் லெவல் கோட். ஓகேவா? பேசிக்கான கோட், நம்ம அட்வான்ஸ்டான கோட் இல்லை, பேசிக்கான கோட். சேம் டைம்ஸ் நெவிகேஷன். ஓகேவா? ஏன் நெவிகேஷன் அந்த இடத்துல எட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ நெவிகேஷன் அப்படின்னா பேசிக்காக உதாரணத்துக்கு ஹோம் பேஜில் இருக்கேன் நான். ஓகேவா? நான் வந்துட்டு ப்ராடக்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்வேன், ஹோம் பேஜில் இருக்கிற நான் ப்ராடக்ட் பேஜை கிளிக் பண்ணினேன்னு சொன்னால் ஹோம் பேஜில் இருந்து ப்ராடக்ட் பேஜுக்கு போவேன். இப்போ நான் திரும்ப வந்துட்டு ஹோமுக்கு வரணும்னு செய்வேன், ஹோமுங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுவேன், ப்ராடக்ட்லேருந்து ஹோமுக்கு நான் வருவேன். இதை தான் பேசிக்ஸ் நேவிகேஷன் சொல்லுவாங்க. இப்போது இந்த நேவிகேஷனை நம்ம ஸ்டார்டிங்லேயே பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் நம்மளுடைய பேஜில் டைரெக்ட் ஆகுதா, பேஜோட ஒர்க் வந்துட்டு சரியாக இருக்கா, ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்துட்டு யூஸருக்கான ஒரு க்ரெடென்ஷியல் கொடுக்கணும். ஸோ ஓகே, நான் அதை சொல்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா செகண்டில் என்ன வேலைக்கு இங்கே தான் முக்கியமான வேலை, நம்ம யூஐ டிசைன் பண்ணோம் தானே, அந்த யூஐ டிசைனையும் நம்மளோட கோடையுமே கனெக்ட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டு டிசைன் ஆப்பை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன, இது தேர்ட் ஸ்டெப் தான் இம்பார்ட்டண்டான ஸ்டெப். இது ரெண்டையுமே நம்ம செஞ்சுட்டு வரக்குள்ள வந்துட்டு கண்டிப்பாக எரர் வரும். ஓகேவா? ஒரு சில பேஜ் நேவிகேட் ஆகாது, ஒரு சில பட்டன்ஸ் ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இல்லை. ஒரு சில டைமில் இமேஜஸ் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரச்சனையும் வரும். ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த இடத்துல சிம்பிளாக எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஏபிகேயை எவ்வளோதான் சிம்பிளான விஷயம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட்டுங்கிறதுக்கு பதிலாக இது ஒரு ஐடியா. சரியா? இந்த ஐடியா நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே சார், நான் வந்துட்டு ப்ராம்ப்டை டைப் பண்ணிட்டேன். சரியா? ஸோ இன்றைக்கி ப்ராம்ப்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டில் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் மொத்தம் 3 ஸ்டெப்பாக உடைச்சிருக்கேன். ஓகே, ஸோ 3 ஸ்டெப்பாக உடைச்சிருக்கேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டெப் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி வந்துட்டு பேசிக்ஸ் நேவிகேஷன் லெவல் எனக்கு வேணும். அடுத்து வந்துட்டு இமேஜ் ஃபோல்டர் ஃபைல் கேட்டகரி அது ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்துட்டு ஈச் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு எனக்கு வந்து நீ ப்ராம்ப்ட் தரணும் சொல்லிக்கேன். ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட். ஸோ நான் என்ன செய்வேன்னு சொன்னால் யூஐயோட இமேஜோட சேர்த்து அந்த ப்ராம்ப்ட் டைப் பண்ணுவேன். அப்போ நமக்கு அக்குரேட்டான ஒரு யூஐ ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது. மூணாவதில் வந்துட்டு என்ன சொல்லிக்கன்னு சொன்னால் எல்லாமே செக் பண்ணணும். ஓகே, அதாவது மாஸ்டர் ப்ராம்ப்ட் உண்டோ அதை வச்சு நம்ம என்டையர் சிஸ்டத்தை ஸ்கேன் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிப்போம். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் ஏஐ வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும், இதில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நீங்கள் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கட்டுறீங்க. ஸோ இதுக்கு ரூல் செட் பண்ணிக்க, இதுதான் இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ நான் என்ன செஞ்சுக்கேன்னு சொன்னால் இன்றைக்கி நேவிகேஷன் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு கட்டாயமாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கேன். ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல், ஏதாவது எக்ஸிஸ்டிங் கோட் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கோடு வந்து நல்லா வேலை செய்யும், அதை அப்டேட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் இந்த கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சரியா? அப்போ நான் இதுக்கு அப்டேட் பண்ண தேவையில்லை.
அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அந்த கோடை எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து நம்மளோட கையில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ரெண்டாவது ரூல் அதை எட் பண்ணிக்க. எக்ஸிஸ்டிங் கோடில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்க் பெர்மிஷன் கேட்கணும். எடிட் பண்ண போகிறேன், எடிட் பண்ணையா இல்லையா அப்படின்னு கேட்கணும். ஸோ நான் எடிட் பண்ணின்னு சொன்னால் மட்டும்தான் எடிட் ஆகணும், இல்லாட்டி எடிட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல் வச்சுருக்கேன். அடுத்த ரூல் வந்துட்டு என்னென்னு சொன்னால், இந்த இமேஜ் ஃபோல்டர் இருக்கிறதா, ஸோ நான் இமேஜ் எட் பண்ணக்கில் வந்துட்டு அதுக்கு காமனான ஒரு சில நேம்ஸை யூஸ் பண்ண சொல்லிக்கேன். ஃபார் எப்படின்னு சொன்னால், இப்போ ப்ரொஃபைலுக்கு வந்துட்டு user.png அப்படிங்கிற மாதிரி, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லக்கல. ஸோ ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3 அந்த மாதிரி. கார்டுனா கார்டு 1, கார்டு 2, கார்டு 3. ஷூண்டா ஷூ 1 அந்த மாதிரி. ஸோ பேசிக்காக கொமனாக யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸை வச்சுருக்கேன். ஸோ நான் கேட்டிருக்கேன், ஐடியா வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கா இல்லாட்டி இல்லையா, நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேடு. ஸோ அது சொல்லுது, ஐடியா இஸ் ரியலி குட் அண்ட் வெரி வெல் ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் வே டு பில்ட் அ ஃப்ளட்டர் ஆப் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ அது வந்துட்டு அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கி அப்படின்னு தருது. ஸோ நான் இவ்வளோ டீட்டெயில்டான ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? சிம்பிளாக இதுக்கு ரீசன் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை நேரத்தோடையே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், முதலாவது நான் சொன்னதே வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? இப்போது நம்ம சாதாரணமாக ட்ரைப் பண்ணுற ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு சாதாரணமாக சும்மா க்ரியேட் அ லாகின் பேஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுற இந்த ப்ராம்ப்ட்டுக்கும் நான் டீட்டெயில்டாக எனக்கு வந்துட்டு லாகின் பேஜ் ஒன்று நீ க்ரியேட் பண்ணணும், அதில் வந்துட்டு யூஸரோட க்ரெடென்ஷியலை செக் பண்ணணும், இந்த மாதிரி லாகின் பட்டன் வேணும், கலர்ஸ் யூஸ் பண்ணணும், இப்படி பேக்ரவுண்ட் அக்கௌண்ட் சில டீட்டெயிலாக கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் டீட்டெயிலாக கொடுக்குற ப்ராம்ப்ட் தானே, இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு 100% அக்யூரேட்டாக இருக்கும், ஆனால் இது இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக கொடுக்குற ப்ராம்ப்டை வந்துட்டு நீங்கள் ஒரு தரம் யூஸ் பண்ணும்போது ஒரு அவுட்புட், இன்னொரு தரம் யூஸ் பண்ணும்போது இன்னொரு அவுட்புட் அப்படின்னு வரும். ஆனால் டீட்டெயில்டான ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டு 100% அக்யூரேட்டான ஆன்சர் வரும். ஸோ இதால் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது கரெக்ட் டிமாண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் யூடியூப்பில் அப்படின்னு தேடிக்கலாம், நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு எப்படி எஃபெக்டிவான வேலை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நான் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா தரேன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு 3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஓகேவா? அது என்ன ஸ்டெப்புன்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு ரோல், ஓகே, ரெண்டாவது வந்துட்டு ப்ராப்ளம். இப்போ உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளத்தோடு சேர்த்து சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கலாம். கீழே ரூல்ஸ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த க்ரியேட் வெப்சைட் அப்படின்னு ஒரு விஷயம் நான் அதுக்கு என்ன சொல்கிறேன். இப்போ ரோலுக்கு நான் என்ன செய்வேன், யூ ஆர் அ வெப் டெவலப்பர், இல்லாட்டி யூ ஆர் அ எக்ஸ்பர்ட் இன் அ வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்தது கீழே சொல்லுவேன், I need I have a problem to expand my business into the digital market, so I need a website அப்படின்னு சொல்லி. ஸோ வாட் அ ப்ராப்ளம், ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஏஐ. அந்த ஏஐட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ரூல்ஸ் செட் பண்ணுவேன். என்ன ரூல்ஸ்ன்னு சொன்னால், நீ வந்துட்டு யூஐயை கன்சிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணு, எனக்கு இந்த மாதிரி யூஐ தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் செட் பண்ணுவேன். இப்போ ஏஐக்கு வந்துட்டு புரியும் என்னன்னு சொன்னால், ஓகே நம்மளோட யூஸர் வந்துட்டு எதிர்பார்க்குறது வந்துட்டு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் இருந்து டைவர்ட் ஆகப்படா, அதுலேருந்து ஹெலுசினேட் ஆகப்படா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தரம் கேட்டாலும் அது ப்ராப்பரான அவுட்புட்டை தந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம திருப்பி பேக் டு த அவுட்புட் இதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கேட்டது வந்துட்டு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர், பேசிக் நேவிகேஷன், எவ்ரி பேஜ் லோட்ஸ். ஓகே, ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு 3 கொஷின் கேட்டுருக்கு. ஓகேவா? மை கொஷின் பிஃபோர் வி ஸ்டார்ட், கொஷின் 1 வந்துட்டு என்னச்சுன்னா, which flutter state management are you using to comfortable with this effect? How screen share data like card count? ஓகேவா? ஸோ ரெண்டாவது கொஷின் வந்துட்டு, ஃபார் த பாட்டம் நேவிகேஷன் பார் should all 4 tabs stay active from the screen one after login or does navigation? இப்போ கிளாட் வந்து நமக்கு ஒரு 3 கொஷின் வந்துட்டு கேட்டு. ஸோ அந்த கொஷினை கொஞ்சம் வாய்ச்சாலே வழங்கும். இது வந்து ஒரு டெக்னிக்கல் பேஸ்ட் கொஷின். உங்களுக்கு வந்துட்டு டெக்னிக்கலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, மோஸ்ட்லி இப்படி இருக்கும். கொஞ்சம் பேர் தான் டெக்னிக்கலாக இது என்னங்கிறது புரியும். ஸோ இது என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், ஃப்ளட்டர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு
ஃப்ளட்டர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு லோக்கல் ஸ்டேட் இல்லாட்டி குளோபல் ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம அந்த ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம் தானே. ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டுங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம் ஃப்ளட்டரில். ஸோ அந்த விஷயம் இது வந்துட்டு இப்போ இல்லைன்னு சொன்னால் பில்டின் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி ஒரு சில இது இருக்கும். இவங்க வந்துட்டு ஓகே இதில் வந்துட்டு ஹவு டு சூஸ்னு ஒரு விஷயமே. இப்போ சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அப்படின்னா லோக்கல் ஸ்டேட்டை யூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். இங்கே செட் ஸ்டேட்னு இல்லை க்ரோத் எப்படி சொல்ல, நமக்கு ஃப்யூச்சராக நமக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ப்ரொவைடர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு சில அட்வான்ஸும் இருக்கி சிம்பிளும் இருக்கி. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், இது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம், அதுக்கிட்டேயே விட்டுறலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், சிம்பிளாக கொஷின் 1 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கிட்டேயே நான் சொல்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால், ஒரு பெஸ்ட் ஒன் வந்து நீ சூஸ் பண்ணு, இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்துட்டு கொஷின் 2. ஓகே, கொஷின் 2ல் அது என்ன கேட்குது, ஃப்ரம் த bottom நேவிகேஷன் பார். சரியா, அந்த நேவிகேஷன் பார் வந்துட்டு எல்லா டேபுக்கும் வந்து ஆக்டிவாக இருக்கணுமா? சரியா, இல்லை அது வந்துட்டு ஆஃப்டர் லொகின், அதாவது லொகின் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு ஒர்க் ஆகணுமா, இல்லை எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஆக்டிவாக இருக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இந்த இடத்த அவுட்புட்டை வந்துட்டு 2 விதமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று, இவரை தார இதை வச்சு நேவிகேஷன் வந்துட்டு லொகின் ஆகினத்துக்கு பிறகு ஒர்க் ஆகணும் போகலாம். இல்லை லொகினுங்கிறத வந்து ஒரு ஆப்ஷனலாக வச்சுட்டு மறுவ வந்துட்டு நம்ம இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறேன், இப்போ ரேண்டமாக நம்ம கூகுளில் டெராஸில் இல்லை ஏதோ ஒரு காமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம போய் உள்ளுக்கு லொகின் ஆகின மனுஷன்னா ஸ்டார்டிங்கில் லொகினுங்கிற ஒரு விஷயம் வந்து ஆப்ஷனலாக தான் இருக்கும். நம்ம சர்ச் பண்ணலாம், ப்ராடக்டை பார்க்கலாம். நமக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொன்னால் மட்டும் அதை கொடுத்து லொகின் பண்ணி அது ரேட்டு கார்ட் பண்ணி நம்ம செக் அவுட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கேட்குறேன். ஸோ நான் இதுக்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு ரூல் மாதிரி ஒரு விஷயத்தை போட போகிறேன். எப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் லொகின் தென் ஆஃப்டர் நேவிகேஷன் இஸ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் லொகின் ஆகணும், அதுக்கு பிறகு வந்து நேவிகேஷன் ஒர்க் ஆகணும். சரியா, வித் ஆல் ஸ்க்ரீன் அண்ட் பார்ட் 1 அப்படின்னு சொல்ல ப்ரெக்கெட்டுக்குள்ளே. ஓகே, அது இப்போதைக்கு நம்ம அட்வான்ஸை தேவை, சும்மா பேசிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோமே. இப்போ கொஷின் 3 என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், டி வாண்ட் அ இமேஜ் ஃபோல்டர் இன்சைட் அ செட் இமேஜ் வித் சப் ஃபோல்டர்ஸ் லைக் ப்ராடக்ட் கேட்டகரி, பேனர்ஸ், ப்ரொஃபைல். இப்படி வேணுமா, இல்லை சிங்கிள் ஃபோல்டர்லேயே வந்துட்டு எல்லாமே இருக்கணுமா அப்படின்னு. எனக்கு வந்து சப் ஃபோல்டர் தான் வேணும், ஏன்னா அதுதான் வந்துட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கு. சொன்னாங்க ஐ நீட் அ சப் ஃபோல்டர். இங்கே பாருங்கள், ஏஐ வந்துட்டு இப்போ ரெஸ்பான்ஸ் தந்துட்டு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸில் என்ன வைக்கிறாங்க, இப்போ கொஷின் 1க்கான டிசிஷன் வந்து நம்ம நீயே ஒன்றை சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதால் இவர் வந்துட்டு ரெக்கமெண்டட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் வந்துட்டு சிம்பிள் அண்ட் லேர்ன் யூஸ் வந்துட்டு கார்டை யூஸ் பண்ணியிருக்கார், அதாவது ஸ்டேட்டை யூஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா, சரி. இப்போது டிசிஷன் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு தானே. அடுத்தது இந்த இடத்துல ஏஐ வந்து ஒரு மிஸ்டேக் ஒன்று விட்ருக்கு பாருங்க. இப்போ நமக்கு ப்ராம்ப்ட் தரணும். ஓகேவா, இந்த ப்ராம்ப்டில் என்ன நடந்தீங்க பாருங்க. அதாவது இது ப்ராம்ப்ட் தாரத்துக்கு பதிலாக இது இன்ஸ்டண்ட்டாக கோடை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஹலுசினேட் ஆகிட்டு. இப்போ நான் வந்து இதை கேட்டது எனக்கு தேவை ப்ராம்ப்ட் தேவை. ஓகேவா, அப்போ இவர் நினச்சிட்டாரு எப்படின்னு சொன்னால், அந்த ப்ராம்ப்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளே கோடிங்கை மேட் பண்ணினோம்னு சொன்னால் இன்னும் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கில் வந்துட்டு கோடை தர ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஓகே, இது நல்ல விஷயம். ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல மாட்டுக்காட்டா இல்லை, சின்ன ப்ராஜெக்ட்டுன்னு சொன்னால் பரவாயில்ல, அவர் தருவார், நமக்கு இப்போ இன்னும் அக்யூரேட்டான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் இதில் வந்துட்டு யோசிச்சு பாருங்கள், இப்படியோ நான் விட்டேன்னு சொன்னால் இது எப்படியோ போய்கிட்டே இருக்கும், ஹலுசினேட் ஆகிட்டு. அதால் கோடையும் சேர்த்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் திரும்ப என்ன செஞ்சேன், அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன நீ வந்துட்டு கோடு எல்லாத்தையும் சேர்த்து ரைட் பண்ணுறாய், சரியா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டில் ப்ராம்ப்ட் ஒன்றதா. ஏஜென்ட் வந்து என்ன செய்யும் சொன்னால், எனக்கு தேவையான வேலை செய்யும், ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது மற்ற வேலையில் அது செய்யும். நீ வந்து எனக்கு ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, யூ அப்சல்யூட் ரைட், ஐ வாஸ் ரைட் த கோட் மை செல்ஃப் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த யுவர் ப்ராம்ப்ட். வழங்குதா. ஸோ ஏ வந்து ஹெலுசினேட் ஆகிருக்கு இந்த இடத்துல.
ஆகி அவர் கோடையும் சேர்த்து தந்திருக்கார். நம்ம கேட்டது வந்துட்டு என்ன, ப்ராம்ப்ட் கேட்ட, பட் அவர் கோடையும் சேர்த்து டைப் பண்ணிக்கார். ஆனால் ஏஐ மன்னிப்பில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மனுஷன். ப்ராம்ப்ட் வந்துட்டா. ஸோ இந்த ப்ராம்ப்டை நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டெப்ஸ் ஸ்டெப் மீன்ஸ் ஒரு சில செட்டப்புகள் நம்ம செய்யணும் பேசிக்காக. அதை செய்வோம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் வந்துட்டு இதில் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் ஆல்ரெடி டெமோனோட க்ரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ இதே மாதிரி நம்மளுடைய ஆக்சுவலான ப்ரொஜெக்டை பில்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து இதுக்காக யூஸ் பண்ண போகிற ஐடி வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஆன்டிகிராவிட்டி. ஏன் ஆன்டிகிராவிட்டியை யூஸ் பண்ணணும்னு சொன்னால், ஆன்டிகிராவிட்டி வந்துட்டு ஒரு நல்ல டூல். ஓகே, கம்பேரிட்டிவ்லி மற்ற டூல்ஸை விட ஆன்டிகிராவிட்டி நல்ல. ஏன்னு சொன்னால், இந்த ஆன்டிகிராவிட்டியோட அந்த கண்டெக்ஸ்ட் லிமிட்டேஷன் அப்படிங்கிறது தானே, அது வந்துட்டு மற்றதை கம்பேர் பண்ணக்குள்ள இதனுடைய லிமிட் வந்துட்டு கூட இருக்கும். ஓகே, அதே மாதிரி அவுட்புட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அவுட்புட் பெஸ்ட்டுன்னு சொன்னால், இதில் யூஸ் பண்ண போகிற மாடல் வந்துட்டு 3.1 ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் கிளாட் சோனட் 4.6, கிளாட் ஊப்ஸ் 4.6. சரியா, இந்த மூணுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான மாடல்ஸ். அது மாதிரி இல்லை என்ன ஜிமினி 3 ஃப்ளாஷ் இருக்கு இப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெஸ்ட்டான மாடல் வந்துட்டு இதில் இருக்கு. ஓகே, ஸோ பேசிக்கான ஒர்க்குக்கு 3.1 யூஸ் பண்ணாலும் கிளாட் சோனட்டை யூஸ் பண்ணி வந்துட்டு கோடிங்க்கு வேறு லெவலில் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி கிளாட் ஓப்ஸும் யூஸ் பண்ணி டீபக் பண்ணுறது, மற்ற அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது, கோடை ஃபிக்ஸ் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, இந்த வேலைகளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸோ இப்படி இருக்கு. ஓகேவா, ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டெப்ஸை வந்துட்டு நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். விஎஸ் கோடில் யூஸ் பண்ணாலும் உண்டு தான், வின்சர்ஃபில் கர்சரில் இதில் யூஸ் பண்ணாலும் ஸ்டெப்ஸும் உண்டு தான். பட் நான் இதை சூஸ் பண்ணதுக்கான பர்சனல் ரீசன் இதான். ஓகேவா, நீங்கள் எதில் தானே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், முதல் வேலை ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு ரூட் ஃபோல்டரோட க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், ஓப்பன் ஃபோல்டர். நான் வந்துட்டு கோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கேன். அதுக்குள்ளே தான் நான் க்ரியேட் பண்ணுற கோர்ஸ், வீடியோஸ், ஆப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நான் அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ அதுக்கு க்ரியேட் பண்ண ஃப்ளட்டருங்கிற ஒரு கோர்ஸில் ஆப் ஒர்க்குள்ளே டெமோன்ற ஒரு சில ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வச்சுக்கேன் நான், சின்ன தானே டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய புதுசாக ஸ்டைல் ஹப் அப்படிங்கிற நம்மளோட என்ன சொல்லலாம் மொபைல் ஆப், நம்மளுடைய மொபைல் ஆப்பை வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போது இதுக்குள்ளே எப்படி வந்துட்டு ஃப்ளட்டர் இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம், ஃப்ளட்டருக்கான அந்த ஃபோல்டர் இதை க்ரியேட் பண்ண. இப்போ இங்கே பாருங்கள், டெமோன்னு கொடுத்தோன்னே இந்த ஃப்ளட்டருக்கு தேவையான அந்த டெம்ப்ளேட் வந்து வருது தானே. இதை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் 2 வழி இருக்குது. ஒன்று, டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஃப்ளட்டர் க்ரியேட் அது பிறகு அந்த இதோட பேர். ஓகேவா, ஸோ நான் ஸ்டைல் ஹப் தானே, ஸ்டைல் ஹப். ஓகே, இப்படி வைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் Ctrl+Shift+P அடிச்சுங்கன்னா இப்படி ஒன்று வரும். ஓகேவா, கண்ட்ரோலோட ஷிஃப்டோட பி. இதில் ஃப்ளட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர் நியூ ப்ராஜெக்ட் ஒன்றையும் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ 2 வழியும் இருக்கு. ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் மாச்சல் பிடிச்சால் அதனால் கொஞ்சம் ஈஸியான வழி, Ctrl+Shift+Pயை கொடுத்துட்டு இங்கே எம்டி அப்ளிகேஷனை கொடுத்தா க்ரியேட் ஆகும். இந்த ஃபோல்டரை தான் நான் சூஸ் பண்ண சொல்கிறேன். இங்கே வந்துட்டு ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் 100. நான் இதில் வந்துட்டு ஸ்டைல் ஹப் வைக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான் விஷயம். இதுக்கு பிறகு பேசிக்கான ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு அவரே க்ரியேட் பண்ணுவார். பேசிக் கன்ஃபிகரேஷனில் அதுவே செஞ்சிடும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக நமக்கு ஃபோல்டர்லாம் வந்துட்டு, இப்போ இந்த ஃபோல்டரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால், சரி நம்ம ஓவராக போகிறதால சொன்னோம்னா சொன்னானே, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ், வெப் இப்படிங்கிற 4க்குமே இந்த ஃப்ளட்டர் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால 4தோட கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸுமே நம்ம இன்டெப்த்தாக போகிறதால பேசிக் வச்சிடலாம். இதில் லிப்புன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த லிப்புக்குள்ளே தான் நமக்கான மெயின் ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணும். சரி, ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒரு சில விஷயம் இதை எப்படி ரன் பண்ணுறேன் இப்போ. ஸோ இதுக்கு ஒரு பெரிய கொஷன் இருக்குது. ரன் பண்ணுறதுல சேம் 2 வழிக்கு. ஒன்றோ டெர்மினலில் கொடுத்துட்டோ நியூ இதில் ஃப்ளட்டர் ரன்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலும் இது ரன் ஆகும். ஓகே, இப்படி ஒரு உங்களுக்கு அவுட்புட் வரும்.
இதில் 3 ஆப்ஷன் இருக்கு, விண்டோஸ், க்ரோம், எட்ஜ். சரியா? இந்த 3 ஆப்ஷனில் விண்டோஸுங்கிறது வந்துட்டு ஒரு விண்டோஸில் ஒரு ஆப் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகி இப்போ ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதுக்கு போத்தரேன். அடுத்தது க்ரோம், அடுத்து எட்ஜ். ஸோ க்ரோமை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் வந்து ஆப்ஷன் 2 சும்மா வெறும் 2ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா லான்ச் ஆகிடும். சரியா? இப்போ இந்த வெயிட்டிங் ஃபார் த கனெக்ஷன் ஃபார் டீபக் சர்வீஸ் ஆன் க்ரோம் பண்ணுறது தானே. இது பேசிக்காக என்ன நடக்கும்னு சொன்னால், பில்டுங்கிற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணும். அந்த பில்ட் ஃபோல்டர் க்ரியேட் ஆகினதுக்கு பிறகு தான் நமக்கு தேவையான எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த எப்படி சொல்கிறது, இப்போ பில்டுங்கிற ஃபோல்டர் பாருங்கள், இதுக்குள்ளே அசட், நேட்டிவ் அசட், நேட்டிவ் ஹூக்ஸ் இப்படிங்கிற ஒரு சில ஃபைல் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆனது தானே. இந்த பில்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? நம்ம டெவலப் பண்ணதுக்கு பிறகு லான்ச் பண்ணக்குள்ள நமக்கு இந்த பில்டுங்கிறது கட்டாயம் தேவைப்படும். ஓகே, ஸோ பில்ட் கம்ப்ளீட் ஆனதால் நமக்கு இன்னும் வேறு வந்திக்கிறது. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஒர்க் ஆகுது. நான் இதை இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறது எப்படின்னு சொன்னால், டெர்மினலில் க்யூ, இன்னைக்கு க்யூ அதை வந்துட்டு அதுக்கு மீனிங் வந்து குயிட் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நான் இங்கே க்யூவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, அது முடிச்சு. இப்போது இந்த டெர்மினல் இல்லாமல் நான் நார்மலாக எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே மேலுக்கே சின்னதாக இந்த லிப்புங்கிற உதாரணத்துக்கு நான் வேறு ஃபோல்டர் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இந்த சிம்பிள் காட்டாது, அந்த ட்ரையாங்கிள் சிம்பிள், ப்ளே பண்ணுற சிம்பிள். அதுவே மெயின் டாட்டை கிளிக் பண்ணேன் எனக்கு இது காட்டும். இதில் இந்த ரைட்டில் ஒரு சின்ன ஏரோ இருக்குது தானே, ஏரோவில் ரன் வித்தவுட் டீபக்கிங் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் டிவைஸை சூஸ் பண்ண சொல்லி வரும். நான் க்ரோமை சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேம் அதே தான் நமக்கு இப்போ க்ரோம் ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்வோம், ஜஸ்ட் காப்பி ப்ராம்ப்ட் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே பேஸ்ட் பண்ணக்கில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இந்த இந்த செட் இருக்குது தானே, இந்த செட்டில் வந்துட்டு இந்த மோட் வந்துட்டு பிளானிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபாஸ்ட்டில் இருக்கப்படா, பிளானிங்கில் இருந்தால் தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியாலும் நம்மக்கிட்ட கேட்கும். நம்ம ஓகே எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொன்னால் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இல்லாட்டி எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ பிளானை கொடுங்க. ரெண்டாவது வந்துட்டு இதில் அப்படியோ கண்ட்ரோலோட பேஸ்ட் பண்ணுவோம், பண்ணிவிட்டு என்டர். இப்போ நான் உங்கள்கிட்ட நேரத்தோட சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ளோவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் தானே, அது வந்துட்டு டூவில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள், இல்லை நேரத்தோடையே வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ப்ரையாரிட்டைஸ் டூல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், என்னது டூலை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுது. சரியா? நீங்கள் பாருங்கள், இப்போ ரிஃபைனிங் ஒர்க் ஃப்ளோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ப்ரையாரிட்டைஸ் டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பெக் YML. சரி, ஓகே, இது நம்மளோட ஃபோல்டர் சிஸ்டம். சரியா? உங்களுக்கு இப்போ புரியுதா? ஃபஸ்ட்டு அது டூலை ஸ்பெசிஃபை பண்ணுது, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட செல்லுது. ஓகே, ஐ எம் ஃபோக்கஸிங் நவ் ஆன் த டூல் ஸ்பெசிஃபிகேஷன், இட் இஸ் த அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, பேசிக்காக அது விஷயத்தை செல்லுது. அதுக்கு பிறகு டாஸ்க் பவுண்டரி, ரைட் டு ஃபைல் அண்ட் ரன் கமெண்ட். பார்த்தீங்களா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுங்க இருக்காரு. என்ன ரெக்வஸ்ட்டுன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், இந்த ரிக்வஸ்ட்டில் சிம்பிளாக என்ன இருக்குன்னு தெரியுமா? மேக் டைரக்டரி. ஓகே, MKDIR அப்படின்னு சொல்லுவார். இதை வந்துட்டு டைரக்டரியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு கமெண்ட். அதில் ஃபோர்ஸ் பண்ணுறது அசெட்டில் இமேஜ் ப்ராடக்ட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும், என்னென்ன க்ரியேட் பண்ணணும், எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இது CMD கமெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இவர் வந்துட்டு க்ரியேட் ஆகிறாரு. ஸோ க்ரியேட் ஆகட்டும். அடுத்தது வந்துட்டு என்ன சொன்னால், பெருசாக இருக்கட்டும், இதை பெருசாகும் நம்ம. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், ப்ராசஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் task.empty task.emptyன்ற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கா? சரி, க்ரியேட் ஆகலை. இதை கிளிக் பண்ணும். ஓகே, நம்மளுடைய ப்ராம்ப்டில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதால் வந்துட்டு நமக்கு அந்த டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ண அடுக்கல, அவர் டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே வந்துட்டு செட்டப் த ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி அண்ட் அசட். ஓகே, எட் டிபெண்டன்சி டு த பப்ளிக் YML. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னால், பப்ளிக் YML அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கொமனான எக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஃபைல். ஓகே, பேர் சொன்ன நிறைய இதில் இங்கே பாருங்கள், இதில் நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். நம்மளோட வேர்ஷன், ஃப்ளட்டரோட வேர்ஷன், அதுக்கு வந்துட்டு என்வரான்மெண்ட் SDKோட வேர்ஷன்,
வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டோட பேர், அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், இது வந்து பப்ளிஷ் ஆகிட்டா இல்லையா, இது எத்தனாவது வேர்ஷனில் இருக்கு, இப்படிங்கிறது இது கட்டாயம் தேவை. ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா பேசிக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி போட்டோம். அந்த ஃபைலில் வந்துட்டு நமக்கு தேவையான ப்ரைமரி கலர், செகண்டரி கலர்லேருந்து எல்லா கலர்ஸுமே ஆட் ஆகுது. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப். அடுத்த டெக்ஸ்ட் ஸ்டைல். இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்படி இந்த கோடை ரைட் பண்ண உடனே அக்செப்ட் டு சேஞ்ச் தானே, இதை கொடுத்துடப்படா. சரியா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணணும். ஏன் கொடுக்கப்படான்னு என்னன்னு சொன்னால், நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு கோட் ரைட் ஆகிடும். ஓகே, இதை கொடுக்காம நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரன் பண்ணணும். ஜஸ்ட் நம்மளோட ஆப்பை ரன் பண்ணணும். ரன் பண்ணி அது சரி மிஸ்டேக்குன்னு சொன்னால், இந்த அக்செப்ட் சேஞ்சுக்கு பதிலாக ரிஜெக்டை கொடுத்துட்டு இவர்கிட்ட சொல்லணும், இந்த கோட் எனக்கு ஒர்க் ஆகலை, நீ திருப்பி ரீஎடிட் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம அப்படி செய்வோம். இங்கே பாருங்கள், நம்மளோட அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு சில எக்ஸ்ட்ராவாக தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இது ஒட்டுவாக தான் உண்டாது. பாருங்கள், இந்த ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இது பெர்மிஷன் கேட்கும். எனக்கு வந்துட்டு நான் இதை ரன் பண்ணேன் பண்ணலைன்னு உங்களுக்கு அப்படி கேட்கப்போ தேவையில்லை. இது வந்துட்டு நான் ப்ராம்ப்டை கொடுப்பேன், இது ஒட்டவா எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆஸ்க் எவ்ரி டைம் இருக்கு தானே, இதை வந்துட்டு ஆல்வேஸ் ரன்னை கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? பட் நான் அதை கொடுக்கல. ஏன் சொன்னால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியணும். அதனால் வந்துட்டு நான் அதை கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு போர் ஆகிக்க முடிச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துருங்க, ஒட்டவா எல்லா வேலையும் அதுவே பார்க்கும். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் தானே, அதாவது பெரலலாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். இங்கே வந்துட்டு ஒரு டாஸ்க் வந்துட்டு அதோடைய அந்த அந்த தாட் ப்ராசஸில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது, அதாவது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஆனால் சேம் டைம்ஸ் எங்கள் ஃபீல்டுக்கு என்ன நடக்குது, க்ரியேட் ஆகுது, ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது, அதில் ஒரு சில கோடிங்ஸும் டைப் ஆகுது. பாருங்கள், திரும்ப வந்துட்டு இங்கே பாருங்கள், வெயிட்டிங் ஃபார் த கமெண்ட் கம்ப்ளீஷன் அப் டு 20 செகண்ட்ஸ். அப்போ லிமிட்டேஷன் வந்துட்டு 20 செகண்ட் மட்டும் தான் லிமிட்டேஷன் இருக்கு. உங்களுக்கு ஒழுங்குதா? அண்ட் சேம் டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ண வழங்கும், நீங்கள் சைட்டில் ஸ்க்ரீன் அதே பாருங்கள், நிறைய ரெட் கலரில் இருக்கு. ஓகே, ஸ்க்ரீன் இல்லாமல் நிறைய ரெட் கலர்ஸில் இருக்கு. இதுக்கெல்லாமே என்ன அர்த்தம் சொன்னால், இதுக்கு வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது. அந்த கோட் வந்து இன்கன்சிஸ்டன்சியாக வந்துட்டு டைப் ஆகும். ஸோ கோடை ரைட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது ஒன்றும் பில்ட் ஆகாமல் இருக்கும். ரெண்டு இஷ்யூ வந்து வரும். நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன வழங்கும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகிட்டு ஓகேவா. ஸோ இதுவே டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி 22 இஷ்யூவை வந்துட்டு கண்டுபிடிச்சி, ஆனால் அந்த ரெட் மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு 22 இஷ்யூவை கண்டுபிடிச்சி, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு தாட் ப்ராசஸ் வந்துட்டு ஒரு சில இந்த டூலை ஸ்பெசிஃபை பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இதை ஃபைனலாக கடைசி வரைக்குமே விட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், டாஸ்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு ஓகேவா. ஸோ நான் இப்போ இதை வந்து அக்செப்ட் பண்ணல. இது கடைசி லாஸ்ட் மெசேஜ் ஒன்று சொல்லி பாருங்க, ஐ ஹவ் சக்ஸஸ்ஃபுல் கிரியேட் அ கம்ப்ளீட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அண்ட் skeleton screen for the Flutter app style hub exactly as a request. ஓகே, ஸோ நம்ம என்ன கொடுத்தோமோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாராம். என்னோடய வேலை என்ன இருந்துச்சுன்னா, இதை ரன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பேஜை நான் ரீலோட் பண்ணால் இது என்ன நடக்குது பார்ப்போம். ஓகே, இது ஒர்க் ஆகலை. பட் நான் வந்துட்டு ஆட்டோ சேவில் தான் வச்சுருக்கேன், அப்படி இருந்தும் இது ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஒருக்கா ஹாட் ரீலோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துச்சு ஓகேவா. நான் திரும்ப ரீலோட் பண்ணுறேன். ஸ்டைல் ஹப்னு வந்துருக்கு. இங்கே லாகிங் ஸ்க்ரீன், கோ டு த ரெஜிஸ்டர். ஸோ நான் ரெஜிஸ்டர் கொடுத்தா நான் கோ டு த லாகின் ஹோம். இங்கே வந்துட்டு நேவிகேஷன், ப்ராடக்ட், ப்ரொஃபைல். ஓகே, இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக எல்லாமே வந்துட்டு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது ஓகேவா. கோ டு த லிஸ்ட், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், எட்டு கார்ட், ப்ளேஸ் ஆர்டர். ஓகே, பேக் ஹோம். ஸோ நேவிகேஷன் ஒர்க் ஆகுது, பேசிக்கான ஃபைல் ஸ்ட்ரக்சரும் க்ரியேட் ஆகிடுது. இப்போ அடுத்தது என்ன வேலைன்னு சொன்னால், நம்ம இதை வச்சு என்ன செய்ய போகிறோம், அடுத்தடுத்த யூஐ ஒர்க் அடுத்த வேலையை பார்க்குறோம். இதுக்கு முதல்ல ஓகேவா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வேலையை செய்யணும்.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறேன். அது என்ன வேலைன்னா, ஓகே இது எல்லாமே கரெக்ட். ஸோ அக்செப்ட் ஓல்டாக நான் கொடுத்துட்றேன். இப்போது இந்த கோடை வந்துட்டு சேஃப்டியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம விஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த விஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு சொன்னால் கிட் வேணும் நமக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு எல்லாரும் வந்து இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகேவா? இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன் வந்துட்டு நான் இந்த விஷன் கண்ட்ரோலை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டவுட் வரும். இது வந்துட்டு அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். ஓகே, அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் நமக்கு இது கட்டாயம் தேவை. ஏன் தேவைன்னு சொன்னால், சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிற பேக்கெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் போக்கில் வந்துட்டு ஒரு கோட் வந்துட்டு டைப் பண்ணுவோம், அது நமக்கு வேலை செய்யும். ஓகேவா? பட் இன்னொரு டைப்பாக அதை நம்ம அப்ரோச் பண்ணாங்களா அது ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வெர்ஷன் 1ல் இருந்து வெர்ஷன் 2க்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஆனால் இதில் வந்துட்டு ப்ராப்ளம் வரும். இப்போ வெர்ஷன் 2ல் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் கோட் அவ்வளோத்தையுமே வெர்ஷன் 1க்கு ரீரைட் பண்ணணும் மெனுவலாக. ஆனால் ரீரைட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிறதுல கடும் மாச்சல் பிடிச்சாக்க நம்ம ரீரைட் பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் சொன்னால் இந்த வெர்ஷன் 1க்கும் வெர்ஷன் 2க்கும் இடையில் வந்து ஒரு பிரிட்ஜை செட் பண்ணலாம். அந்த பிரிட்ஜுக்கு கோட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணலாம். பண்ணி போட்டுவோம் நம்ம தேவையான எடிட் பண்ணி போட்டு திரும்ப வெர்ஷன் 2க்கு போகலாம். சரியா? இப்படி ஒரு விஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து நம்ம கிட்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அதனால் கிட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி இன்ஸ்டால் இருக்கி. ஸோ அதனால் நான் பெருசாக எதுவும் மெனக்கிடல. ரெண்டாவது வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே இதுதான் வந்துட்டு என்னுடைய கிட் ரெபாசிட்டரி. சரியா? நான் இங்கே வந்துட்டு நிறைய ப்ரொஜெக்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒன்றையும் அப்டேட் பண்ணதில்லை. என்னை அப்டேட் பண்ணுறதுக்கு சரியான மாச்சல் எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு மாச்சலில் வந்து இது இன்னும் அப்டேட் பண்ணாமல் இப்போ லோக்கலாக என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஆனால் சோஷியல் மீடியாவில் இல்லை இந்த கிட் மை கிட் வெப்சைட்டில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. நான் அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், கிட் ஹப்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட் இருந்தாலும் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு நீங்கள் ஜாப் எடுக்கல வந்துட்டு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ நான் இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் தானே, கிரியேட் நியூ ரெபாசிட்டரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நியூ ரெபாசிட்டரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல் ஹப், ஓகே நான் சும்மா பேசிக்காக ஸ்டைல் ஹப் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கேன். ஓகே, ஸோ பேசிக்காக டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துட்டு சூஸ் விசிபிலிட்டி பப்ளிக்லேயே இருக்கட்டும். ஓகே, பேசிக்காக இருக்கு. பெருசாக எதுவும் செய்ய தேவையில்ல. க்ரியேட் ரெபாசிட்டரி கொடுங்க. இப்போது இங்கே ஒரு லிங்க் கொண்டு வரும். இந்த லிங்க் கொண்டு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை காப்பி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப விஎஸ் நம்மளோட ஆண்டிக்கு அடிப்பாங்க. இங்கே இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கிட்ட வந்துட்டு புஷ் என்டையர் கோடிங் கிட் அப் எப்படின்னு தான் சொல்கிறேன். இப்போ இதை நான் ஏகிட்ட செல்லாமல் நான் மெனுவலாக செய்யலாமா அப்படின்னு கேட்டால் மெனுவலாக செய்யலாம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா முதல்ல வந்துட்டு சிஎம்டியில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இல்லாமல் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிட் இனிட் பண்ணணும். அது பிறகு வந்துட்டு கிட் ஆட் readme.mt இப்படி செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பை செஞ்சு காட்டுறேன். கிட் இனிட்னு டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு கிட் இக்னோர் அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். சரியா? இது மட்டும் இல்லாமல் நமக்கு இதுக்குள்ளே இன்சர்ட்டாக ஒரு நார்மலான ஒரு சில விஷயங்கள் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கிட் இக்னோரில் வந்துட்டு நம்ம இதெல்லாம் அப்லோட் பண்ணப்படா அப்படிங்கிறது எல்லாமே இதில் இருக்கும். இதுக்குள்ளே பில்டும் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்துட்டு என்ன செய்யணும், இந்த கிட் இனிட் பண்ணின உடனே எல்லாமே யூ வர அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், இது எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது அன்சேஞ்சில் இருக்கு. நம்ம இனி வந்துட்டு புஷ் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். சரியா? அதுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் முதல்ல கிட் ஆட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். கிட் ஆட் நீங்கள் ஒரே டைமில் எல்லாத்தையுமே புஷ் பண்ண போகிறீங்க சொன்னால் ஒரு டொட் வச்சா போதும். சரியா? நான் இப்போதைக்கு என்ன செய்கிறேன், டொட்டை வைக்காமல் ஒரே ஒரு ஃபைல், இந்த readme.mt ஃபைல் இருக்கானே இதை மட்டும் எட் பண்ண போகிறேன். நான் பேசுகிறேன் REA.mt கொடுங்க. ஓகே, சரி.
இப்போ git add readme.emptyன்னு கொடுத்த உடனே இங்கே பாருங்கள் யூவாக இருந்து ஏவா சேஞ்ச் ஆயிரி. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இந்த சோர்ஸ் கண்ட்ரோலுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஈஸியஸ்ட் வே. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ ஆட் பண்ணிட்டேன்லவா, அடுத்தது கமிட் பண்ணணும். அப்போ கிட் கமிட் -m இங்கே வந்துட்டு அப்டேட் readme.empty. இதுக்கான சிம்பிள் அர்த்தம் என்னன்னு சொன்னால், கமிட்டுங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால் ரெடி ஆகுறது. ஓகே, இவர் வந்து இப்போ ரெடி. எதுக்கு? கிட் ஹப்புங்கிற அந்த அந்த வெப்சைட்டில் அப்லோட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. அதுதான் கமிட். -mன்னு சொன்னால் மெசேஜ். ஓகேவா? சும்மா அப்லோட் பண்ணிடலாது. இப்போ நான் அப்படி சொல்ல, சும்மா அப்லோட் பண்ணோம்னா நமக்கு எதுக்காக அப்லோட் பண்ணுறோம்னு தெரியாது. ஸோ அதனால் சிம்பிளாக நான் சொல்கிறேன், ரீட்மி ஃபைலை நான் அப்டேட் பண்ணிக்கேன்னு சொல்கிறேன். என்டர் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு வந்துட்டு கிட் பிரான்ச் பண்ணணும். இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், சரி ஓவர் எக்ஸ்பிளைன் தேவையில்ல, சிம்பிளாக சொல்கிறேன். பிரான்ச்சுங்கிறது வந்துட்டு ரோடு மாதிரி. ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு, இப்போ பாருங்கள் நான் பிரான்ச்சுங்கிற என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரான்ச்சுங்கிறது வந்துட்டு இப்போ டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் கொஞ்சம் பெரிய விஷயம், நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரோடு மாதிரி. இப்போ நான் வந்துட்டு இங்கே இருக்கேன். ஓகேவா? எனக்கும் வந்துட்டு ஒரு ஷாப் கொண்டு போகணும். சரியா? போகணும். இதுக்கான ரோடு வந்துட்டு வெளியில் ஊடு அப்படி கொஞ்சம் கடை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. ஆனால் போகிறதுக்குள்ள வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி அந்த ஷாப்புக்கு போவேன். இப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி போவேன். ஓகே, ஸோ இப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி போவேன். ஓகேவா? இந்த போகிற ரோடு இதுதானே, இதைத்தான் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஸோ இதைத்தான் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஏன் வந்துட்டு நம்ம கிட்ஹப்பில் பிரான்ச் க்ரியேட் பண்ணுறோம்? சிம்பிள் அர்த்தம் தான். இப்போது ஒரு வெப்சைட் நான் டெவலப் பண்ணுறேன், இல்லை ஒரு ஆப் வட்டவர். ஓகேவா? நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன், லொகிங் பேஜை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, லொகிங் பேஜை தான் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன்னு வைப்போம். க்ரியேட் பண்ணி முடிச்சு இது வந்துட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல். அப்போ நான் என்ன செய்கிறேன், கிட்ஹப்பில் அப்லோட் பண்ணுறேன். சரியா? இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன். ஓகேவா? இது வந்துட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு என்ன செய்கிறான், அவன் வந்துட்டு ஹோம் பேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறான். சரியா? அப்போ இவனும் புஷ் பண்ணுறான். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரே டைமில் 2 பேர் ஒரே ரோட்டில் வராங்க. ஓகே, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுற நல்லா வழங்குங்க. ஒரே டைமில் ஒரே ரோட்டில் 2 பேர் வராங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று வருமா வராதா? இப்போ நார்மலாக வச்சுப்போம். ஒரு ஆள் போகக்கூடிய ரோடு. சரியா? ஒரே ஒரு ஆள் தான் போகக்கூடிய ரோடு. அப்போ இந்த ரோட்டில் 2 பேர் ஃபோனாக ஆனிச்சுன்னா ஒரு சின்ன மோதல் ஒன்று வருமா வராதான்? 1 வே ரோட்டில் யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் இப்படி போகிறான், இன்னொருத்தன் இப்படி வரான். அப்போ என்ன நடக்கும்? ஒரு சின்ன மோதல் வரும். இந்த மோதலை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம் சொன்னால், மெயின் ரோடுன்ற ஒரு விஷயம் இங்கே. சரியா? இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக செப்பரேட்டாக இன்னொரு வழியை யூஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு ரோட்டாடியே முயற்சி பண்ணுறேன். சரியா? இன்னொருத்தர் என்ன செய்வாருன்னு சொன்னால், அதே இதை கொண்டு இன்னொரு இடத்துல முயற்சி பண்ணுவார். அப்போ இந்த மெயினான ஒரு ரோடு தானே, இதை வந்துட்டு மெயின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் சப்பாக்கா இதுதானே, இதை வந்துட்டு பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, மெயினும் வந்து ஒரு பிரான்ச் தான். ஆனால் அந்த பிரான்ச்சில் வந்துட்டு முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் போடுவாங்க. இந்த சப்பா சின்ன சின்ன வேலைகள் செய்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிரான்ச்சை க்ரியேட் பண்ணி அந்த பிரான்ச்சில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் விஷயம், பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ 2-3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கல நம்ம நிறைய பிரான்ச் க்ரியேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்துட்டு 3 பேர் க்ரியேட் பண்ணுறோம், 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு 3 பிரான்ச் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அவளோட பிரான்ச்சில் அவள் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பண்ணி கடைசியாக என்ன செய்வான்னு சொன்னால், ஒரு லைனில் கொண்டு வந்து அதை கொடுப்பாங்க. இந்தாப்பா நான் செஞ்ச வேலை, மிச்ச வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அதை எடுத்து அந்த கோடிங் எடுத்து வேலை செய்வோம். ஓகே, இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரியல் டைமில் நம்ம ஒரு ப்ரொஜெக்ட் ஒர்க் பண்ணக்கல நம்ம என்ன செஞ்சேன், ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த 5 பேரும் கோட் பண்ணுவாங்க. கடைசியில் அது ஒரு பென் ட்ரைவ்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ கூகுள் ட்ரைவில் அந்த கோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லீடர்கிட்ட கொடுப்பாங்க. எப்படி, நான் கோட் எல்லாத்தையும் நான் உனக்கு அனுப்பிட்டேன், நீ அதை எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் கனெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இதான் விஷயம். சரியா? இந்த 5 பேரும் பிரான்ச்சுன்னு வச்சுக்கோங்க, லீடர் வந்து மெயின் பிரான்ச்சுன்னு வச்சுக்கோ. இதான் விஷயம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த பிரான்ச்சுக்கு க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு சிம்பிளாக கிட் பிரான்ச் -m மெயின், அவ்வளோதான்.
இதை நீங்கள் பிரான்ச் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் கிட் பிரான்ச்னு கொடுத்தீங்கன்னா சரி. நீங்கள் பாருங்கள் மெயின் ட்ரீ. இப்போ கிட் பிரான்ச் -m மெயினுக்கு பதிலாக நான் ஒரு பேர் போட்டோன்னுச்சுன்னா அவரும் இருப்பார். ஸோ நம்ம இன்டெப்த்தாக கிட்டுக்குள்ளே இறங்க தேவையில்ல, பேசிக்காக சொல்கிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன, ரிமோட் ஒரிஜினேட் பண்ணணும். ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரிமோட் ஒரிஜின் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இதுக்கே வரும். இப்போ உங்களோட லோக்கல் இருக்கார் தானே, இது வந்துட்டு உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டர் சரியா. இது வந்துட்டு உங்களோட அந்த கிட் வெப்சைட் ரெப்போசிட்டரி க்ரியேட் பண்ணால் தானே அந்த வெப்சைட். இப்போ லோக்கலாக நம்ம என்ன செய்வோம், இனிட் பண்ணுவோம், ஹெட் பண்ணுவோம், கமிட் பண்ணுவோம் சரியா. அதுக்கப்புறம் புஷ்ன்னு ஒன்று பண்ணுவோம். புஷ் வந்து லாஸ்ட்டாக பண்ணுறது. அப்போ ரிமோட் ஒரிஜின் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்மளோட லோக்கலையும் இங்கே இருக்கிற வெப்சைட்டையுமே கனெக்ட் பண்ணுறது பேர் தான் ரிமோட் ஒரிஜின் சரியா. பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிள். அதுக்கு இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிட்டில் இருந்து ஒரு லிங்க் எடுத்துப்போம். இந்த லிங்க்கை என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். பெருசாக ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் இங்கே பாருங்கள் கிட் ரிமோட் ஓகே எட் ஒரிஜின். இந்த எட் ஒரிஜினுங்கிறதுக்கான ரீசன் அதாவது அந்த அந்த மீனிங் வந்துட்டு இதுதான் ஒரிஜினல் ஃபைல் அப்படிங்கிறது மீனிங். நம்ம ரெப்போசிட்ரி ஒன்றில் எடுத்தோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ரெப்போசிட்ரியில் நான் எடுத்தோம். இந்த ரெப்போசிட்ரி தான் வந்துட்டு ஒரிஜின் ஓகேவா. இவர் தான் மெயின் ஆனால் அதுக்காக தான் எட் ஒரிஜின் சொல்கிறார். ஓகே, இதை கொடுத்துட்டோமா, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்ய, புஷ் கெட் புஷ் ஒரிஜின் மெயின் சரியா, அவ்வளோதான். ஓகே, இது வந்து அப்லோட் ஆகிட்டு. இப்போ நான் வந்து இந்த ஃபைல்ஸை காட்டுறேன் பாருங்கள். இந்த ரீட்மிக்கு வந்துட்டு நமக்கு யூனிட் இருந்துச்சு, ஏண்டு இருந்துச்சு. இப்போ பச்சை கலரில் எங்கள் ஆட்டலாம் ஒன்றும் எங்கள் ஆட்டல. ஸோ இதுக்கான அர்த்தம் சக்ஸஸ்ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுக்கு போகிறேன், வெப்சைட்டை ரீலோட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா. இப்போ வந்துட்டு வேறு நம்ம இதை வேறு க்ளோஸ் பண்ணுவோம் சரியா. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், சிம்பிளாக இப்போ இந்த ஸ்டெப்பை ஒவ்வொருத்தரவும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சுட்டேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் தானே. இப்போ நான் என்ன செய்கிறேன், கிட்ட சொல்கிறேன் புஷ் ஓல் கோட் இன் கிட் ஹப் சொல்கிறேன் சரியா. இப்போ எல்லா கோடையும் வந்து புஷ் பண்ணுன்னு சொல்கிறேன். ஓகே, அவ்வளோ சிம்பிளாக கொடுத்தீங்க. இப்போது இந்த ஏஜென்ட் வந்துட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். வேறு கரெக்டாக புஷ் பண்ணுறாரா இல்லை எல்லாத்தையுமே புஷ் பண்ணுறாரான்னு பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்த தந்திக்காரு சேம் அதே தான் git add dot git admit. நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையுமே புஷ் பண்ண போகிறீங்கன்னா git add யூஸ் பண்ணணும். அதாவது வந்துட்டு அந்த git add அந்த ஒரு சின்னதாக ஒரு டாட் நோட் வைக்கணும். ஸோ எல்லாத்தையும் புஷ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள் எல்லாம் வந்துட்டு 100% ஓகேவா. கவுண்டிங் ஆப்ஜெக்ட் 100%, கம்ப்ரஸ் ஆப்ஜெக்ட் 100%, மொத்தம் எல்லாமே அப்லோட் ஆகிட்டு. இப்போ டெஸ்ட் பண்ணுறது, இப்போ நம்ம வந்துட்டு வெப்சைட்டில் போய் டெஸ்ட் பண்ணி நம்ம சொன்னால் அதை ரெஃப்ரெஷ் பண்ண மாட்டா இருக்கும் ஓகேவா. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்து என்னென்னு சொன்னால், இப்படி கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் செய்யாமல் அந்த கிட் பிரான்ச் கிட் இனிட்டுங்க வந்துட்டு ஒரு 4-5 ஃபைலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகினதுக்கு பிறகு கிட்ட கொடுத்து அதை செய்யுங்க. இப்போ சிம்பிளாக நம்ம அடுத்த வேலையை போவோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டெப் 2க்கு போகிறோம். ஸ்டெப் 2 என்னன்னு சொன்னால் ப்ராம்ப்ட் ஃபார் பில்டிங் த ஈச் ஸ்க்ரீன் 1 by 1 வித் த எக்ஸாக்ட் UI. அதான விஷயம். ஸோ நான் இங்கே பண்ணுறேன், மூவ் டு ஸ்டெப் 2. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனாக வந்துட்டு நமக்கு தரப்போகுது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொஷின் கேட்குது. பிஃபோர் ஸ்டெப் 2 விச் AI கோடிங் ஏஜென்ட் யூ ஆர் யூசிங். Question 3, I upload a UI screenshot to the agent along with a prompt. Okay, step 3. Question 3, sorry. ஸோ நான் இதுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்துட்டு ஆன்டிகிராவிட்டி. ஸோ ஆன்டிகிராவிட்டி. செகண்ட் வந்து ஸோ நான் இங்கே வந்துட்டு எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இல்லாட்டி வேறு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த கொஷின் நீங்க தானே, இது வந்துட்டு ஒவ்வொரு கண்டெக்ஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா. நான் வந்துட்டு இப்படி வரும்போது இப்படி வரும்போது இப்படி நம்ம எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதேமாதிரி நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராம்ப்ட் இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொல்லுவேன், இந்த கொஷின்லாம் கேட்கப்படா எனக்கு இப்படி ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராம்ப்ட் ஒன்றுதா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராம்ப்ட்டை நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா. ஸோ நான் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக தருவேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அப்படி ஏதாவது கொஷின் வந்துச்சுன்னு சொன்னால் உங்களோட கொஷின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மெயின் கொஷின் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும் ஓகேவா. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஓகே, எஸ் ஆப்ஸ் ரன் ஆல் ஸ்க்ரீன் லோடட் நேவிகேஷன் ஒர்க். 3 கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்.
நான் ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பாக போட்டுட்டேனா? ஓகே, நான் அந்த இடத்துல வந்து இதை திரும்ப எடிட் பண்ணி கூகுள் ஆன்டி கிராவிட்டி அப்படின்னு போடுறேன். ஏன் வந்து இது எப்படி ஒரு ஆன்சர் தருது? சரி, ஓகே. இவர் வந்துட்டு ஆன்டி கிராவிட்டி தெரியான்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் ஆன்டி கிராவிட்டிக்கான ப்ராம்ப்டை தருவார், ஓகேவா? சேம் ஆல்சோ இந்த இடத்துல ஹெலுசினேட் ஆகிருக்கு. சரி, நம்ம என்ன செய்வோம் சொன்னால் இவர்கிட்ட give the step to prompt that prompt work on the any coding agent. சரியா? சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ரூல்ஸ் கொஞ்சம் தாராக இருக்குது, ஓகேவா? நீ வந்துட்டு என்னென்ன கலர் யூஸ் பண்ணணும், நீ வந்துட்டு இந்தந்த ஃபோன்ட் யூஸ் பண்ணணும், நீ வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை அதை தந்திக்காரு, ஒரு சில ரூல்ஸ். சரியா? ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த ரூல்ஸ் ஒருத்தையும் காப்பி பண்ணுறேன். ஸோ திரும்ப ஆன்டி கிராவிட்டிக்கு போகிறேன். இந்த செட்டை விட்டுட்டு நீங்கள் ஒரு நியூ சேட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக ஓகே ஓகே. இப்போ இவர் வந்து ரூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, இப்போ ரெடி ஆகிருக்காரு. நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு அப்லோட ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன்ஷாட் தென் பேஸ்ட் திஸ். சரி, இதை நான் அப்படியோ காப்பி பண்ணுறேன், ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆன்டி கிராவிட்டி ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போது என்னுடைய ஃபிக்மாவே நான் ஓப்பன் பண்ணுறேன். சரி, இப்போ ஃபிக்மா ஓப்பன் ஆகிட்டு. ஸோ நான் என்ன செய்கிறேன், இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்கேன். ஸ்க்ரீன் இப்போ நான் காப்பி பண்ணி வச்சுருந்தேன், இந்த ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை ரன் பண்ணுறேன். இன்டர்நெட் ஸ்பீடை வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? என்னோடய இன்டர்நெட் ஸ்பீட் வந்துட்டு என்னுடைய ஏரியாவில் வந்து கவரேஜ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதால இது கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நான் இடைக்கிடைக்க கட் பண்ணுவேன், ஓகே? கட் பண்ணி 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 போடுவேன். பட் எல்லாமே ஒரு சேம் ப்ராசஸில் போயிட்டுருக்கு, சரியா? ஸோ இவர் வந்துட்டு ரன் ஆகிட்டு வாரார் தானே. ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை அந்த கோடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லிப்பில் வந்துட்டு மெயின் டாட் ஃபைலை வந்துட்டு ரன் வித்தவுட் டீபாகிங். ஸோ இங்கே நோட் பண்ணி பாருங்கள், நான் சொன்னேன் தானே, அந்த ஒரு ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு சில சர்டன் லிமிட்டேஷன் இருக்கு. இங்கே வந்துட்டு திரும்ப டைம் டெர்மினேட் டியூ த எரர், ஓகேவா? திரும்ப ட்ரை பண்ணுவோம், என்ன வருது பார்ப்போம். இந்த ப்ராப்ளம் பேசிக்காக வாரதுக்கான ரீசன் வந்துட்டு ஒன்றோ கண்டெக்ஸ்ட் வந்துட்டு ஹெவியாக இருக்கணும். இந்த நம்ம பண்ணக்கூடிய டாஸ்க் வந்துட்டு அதுக்குரிய அந்த டைம் லிமிட்டேஷன் இருக்குது தானே, அந்த லிமிட்டேஷனை ஓவர் டியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்டர்நெட் இஷ்யூ ஆகிருக்கு. ஸோ 2 ரீசன் தான் இருக்கும். நமக்கு இன்டர்நெட் கரெக்டாக இருந்த நேரம் வருதான்னு சொன்னால் நம்ம கொடுத்துடைய ப்ராசஸ் வந்துட்டு ஹெவியாக இருக்கு, அது ப்ராசஸ் பண்ணுறது டைம் எடுக்குது அப்படின்னு அர்த்தம், சரியா? இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யலாம், இப்போ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வந்துட்டு ஹெவியாக இருக்கு, அது ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இன்னொரு வேலையும் செய்யலாம். என்னன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு பேசிக்கான ஸ்கெலட்டன் ஃபார்மை டிசைன் பண்ணுறோம், ஓகே? இப்போது ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம கோட் பாதியாக டைப் பண்ணிக்கிறதால இதுவும் வருதில்லை. நம்ம பேசிக்காக பார்த்தோம் தானே, நம்ம சின்ன பட்டன் இருக்கு நேவிகேட் பண்ணும்போது உள்ளுக்கு போணுச்சு, உள்ளுக்கு எதுவுமே இல்லை. நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம், பேசிக் ஸ்கெலட்டனை டிசைன் பண்ணலாம். அதாவது வந்துட்டு இப்போ நார்மலாக எந்த ஒரு டிசைனே இல்லாமல் இன்புட் ஃபீல்டு இப்படி இருக்கி, எனக்கு இது இருக்கி, இந்த இடத்துல பட்டன் இருக்கி அப்படின்னு பேசிக்காக டிசைன் பண்ணி போட்டோம். ஏன்னா அதுக்கு வந்துட்டு பெரிய கண்டெக்ஸ்ட் தேவையில்லையே, அதை டிசைன் பண்ணிவிட்டோம். அதுக்கு அடுத்த ப்ராசஸாக நம்ம வந்துட்டு யூஐயை வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம், அப்படியும் ஒரு வழி இருக்குது. ஸோ இப்போ 2-3 தரம் இதே ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் நான் வந்து அந்த டெக்னிக்கே இப்படி யூஸ் பண்ணேன், சரி சொல்லித்தார். இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த வாஸ் எ நெட்வொர்க் இஷ்யூ அப்படி இருக்கான், இடையில நெட்வொர்க் இஷ்யூ வந்து இருக்காமல் சொல்லுது. ஸோ நான் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறேன். இந்த இடத்துல கவரேஜ் இஷ்யூ ப்ராப்ளம் வந்துட்டு என்னுடைய இன்டர்நெட் தான் ப்ராப்ளம். இது திரும்பவும் அப்படி தானே வந்தீங்க. ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் அங்கே நிறைய எரர் வந்துச்சு. இதுக்கான ரீசன் வந்துட்டு என்ன லிமிட் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஜெமினாயிலிருந்து கிளாடுக்கு மாறிடுக்கேன், ஓகே? கிளாடு சேஞ்ச் பண்ணி போட்டு ரன் பண்ணேன், எனக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் திரும்ப என்ன செய்கிறேன்னு சொன்னால் main.py வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம், நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருக்கா இல்லையான்னு பார்ப்போம்.
இப்போது திரும்ப இன்னொருக்கா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த தடவை வந்துட்டு டெர்மினலை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம அந்த ஓகே இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஒரு கிளப் பண்ண அடிங்க. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன செய்யப்போம் சொன்னால் நம்மளுடைய லாகிங் பேஜ். இந்த லாகிங் பேஜை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணணும். லாகிங் பேஜில் வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே, ஸோ நான் இதை நம்ம மறந்துட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கூகுள் ஐக்கானுமே இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இதை வந்துட்டு பிளைண்டாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணி இந்த இமேஜையும் பேஸ்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் இன்றைக்கி லொக்கினோட ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகும். ஆனால் இமேஜும் ஐக்கானும் மெட்டாரில் ஒரு சின்ன இஷ்யூ வந்து வரும். ஓகேவா? ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஏர்லியாகவே என்ன செய்யலாம், இமேஜஸ் ஐக்கான்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ராவாக, அதாவது ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழுக்கே வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த இமேஜ் இருக்குது, இமேஜோட பாத், ஓகே, அந்த விஷயங்களை வந்துட்டு நான் கொடுத்தேன்னு நினச்சேன்னா இங்கே ப்ராப்பராக நோட் வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வேணுமுன்னே நான் இதை வந்துட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்கேன். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு என்னுடைய ஃபைலுக்கு போகிறேன். போய் இங்கே வந்துட்டு அசெட்டுக்குள்ளே இமேஜஸ் இருக்குதானே, இதில் பெனரை பார்த்தா பெனர் 1 2 3 அப்படின்னு சொல்லி ரேண்டமான இமேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ எந்த ஒரு இமேஜஸும் இதில் இல்லை. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதில் பேஸ்ட் பண்ணுறேன் இமேஜை. இப்போது கூகுளுக்கு போயிட்டு நம்ம ப்ராம்ப்ட் லொகின் பேஜோட லொகின் ஸ்க்ரீன் ஓகே தான், எந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம எதுக்குமே ஒரு கைதில் செக் பண்ணுவோம். கீப் ஆல் எக்ஸிஸ்டிங் கேஸ் இமெயில் ஃபீல்ட் ஃபாரிங் பட் ஒன். ஸோ ஓகே, இதுலேயுமே வந்துட்டு இந்த ப்ராம்ப்ட்லேயுமே கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் இமேஜை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. இமெயில் ஃபீல்ட் ஃபோக்கஸ் ஓகே, இமேஜஸ் பற்றி இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகேவா? ஓகே, ஸோ நான் ஏர்லியாகவே சொல்லிட்டேன், நான் இதை ரன் பண்ண மாதிரி நமக்கு இமேஜஸ் வராது. ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த இமேஜை எப்படி கொண்டு வரது அதை பற்றி பார்ப்போம். சரியா? முதல்ல வந்துட்டு நம்மளுடைய ஆப் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வந்துட்டு அது ஒரு மில்லி செகண்டில் வந்து போயிட்டு, பட் லொகிங் பேஜ் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்டான விஷயம். இது வருமுண்டா நம்மளுடைய ஆப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எல்லா வேலையுமே ப்ராப்பராக செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ வந்து இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ஏஐ வந்து எல்லாம் ஜென்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ரீலோட் ஒர்க்காக பண்ணுறேன், பண்ணிவிட்டு திரும்ப எங்கே பாருங்கள். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரியே அவுட்புட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த கூகுளோட ஐக்கான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்றபடி ஐக்கான் இல்லாமல் சும்மா ஓவராலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிசைன் வருது. இனிமேலுக்கு இமேஜோட நம்ம எட் பண்ண வேணும், அதையும் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நம்மளுடைய நேவிகேஷன் அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் அந்த கோடை நான் ஓகே பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆப்புக்கும் ஓகே, இது அந்த ஆப்புக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ மேலுக்கு ஸ்டைல் ஹப் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஏரோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இனி பெல் ஐக்கான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி பேக்ரவுண்டில் நம்ம ஒரு இமேஜ் போடணும். ஸோ நான் வந்து ஒரு இமேஜ் தர்றேன். நான் வந்து இந்த இமேஜ் எடுத்தேன். இதை வந்துட்டு ஜஸ்ட் சர்வ் இமேஜஸ் நான் டைரெக்டாக வந்துட்டு நம்மளுடைய அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அப்போ ஸ்டைல் ஹப் இதில் ஆசெட்டுக்குள்ளே ஜஸ்ட் நான் ஆசெட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? லொகின் அப்படின்னு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கோடு போகிறேன். அந்த இமேஜ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகேவா? கேட்டகரி பேனர். ஸோ இந்த பேனருக்குள்ளே நான் இதை போகிறேன். ஓகே, ஸோ இதுதான் இமேஜ். இப்போ நான் என்ன செய்கிறேன், திரும்ப ஏக்கிட்டேன்
இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே போட்டுட்டு இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுங்க. எடுங்க, இதை பேஸ்ட் பண்ணுறேன். கேன் யூ சேஞ்ச் கரண்ட் இமேஜ் டு. நான் பெருசாக எதுவுமே சொல்லலை. நான் அப்லோட் பண்ண இமேஜை அதை வந்துட்டு லொகின் பேஜில் எட் பண்ணு. எதுக்குன்னு சொன்னால் நான் கரண்ட் அப்லோட் பண்ணப்பட்ட இதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணல, அதுக்கு பதிலாக நீ இதை எட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓகே, என்ன சில asset are registers. Now I will be replace the placeholder icon with a real image. Okay, ஸோ இங்கே இருக்க ரியல் இமேஜ் இங்கே இருக்கு. ஸோ மீன் வெயிட் ஹைட் நிறைய விஷயங்கள் அவர் போடுறாரு. நம்ம திரும்ப இங்கே போவோம், திரும்ப ஒருக்கா ரீலோட் பண்ணுவோம். இமேஜ் வந்து எட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று வருது. ஏஐயோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லுது. இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் எனேபிள் டு லோட் த அசெட்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்ம திரும்ப என்ன செய்வோம், இதை ஒரு ஹாட் ரீலோட் பண்ணும், அதாவது ஹாட் ரீஸ்டார்ட் பண்ணும். ஷிஃப்டோட ஆர். ஓகே, இது வந்து ஏதோ ஒரு எரர் வருது. ஓகேவா? ஸோ நான் திரும்ப என்ன செய்கிறேன், இதை அப்படியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கேன் எரரை. ஓகே, ஸோ நான் வந்துட்டு இங்கே சேட்டில் வந்துட்டு என்ன செய்கிறேன், இதை பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பாருங்கள், என் கன்சோல்லையும் வந்துட்டு ஒரு சில எரர்ஸ் வருது. இதையும் காப்பி அண்ட் பேஸ்ட். இப்போ சிம்பிளாக ஃபிக்ஸ் இட் அவ்வளோதான். ஓகே, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இதை கொடுத்தோன்னே இது என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஃபைல் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. அதாவது ஆக்சுவலாக ஃபைல் இருக்கா, அப்படி இருந்தால் ஃபைலோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுது. இப்போ இவர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், இது எல்லாமே கரெக்டாக இருக்கி, நீங்கள் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஸோ நான் என்ன செய்கிறேன், டெர்மினேட் பண்ணுறேன். ஸோ திரும்ப ஃப்ளட்டர் ரன். ஓகே, ஸோ இப்போ வந்து திரும்ப க்ரோமில் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ எப்படி இப்போ இவர் சொல்கிற மாதிரி பார்க்கல, நமக்கு வந்து திரும்ப கட் பண்ணிவிட்டு திரும்ப ஓன் பண்ணால் அந்த இமேஜ் வரும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பார்ப்போம். ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் ஒர்க். ஓகேவா? இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னென்னு சொன்னால், நான் இதை சைட்டில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை ஸ்க்ரோல் பண்ணினேன், எனக்கு இந்த வெல்கம் பேக் இந்த இவ்வளோ பாட்டு தான் ஸ்க்ரோல் ஆகுது. மேலே இருக்கிற இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகுதில்ல. அண்ட் இது மொத்தமாக ஸ்க்ரோல் ஆகினா தான் நல்லா இருக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ நான் இப்போ இதை வந்துட்டு எப்படி சொல்லலாம், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மொத்த விண்டோ ஸ்க்ரோல் ஆகணும். எனக்கு இமேஜ் வந்து ஃபிக்ஸட் ஆகிருக்கு, அது எனக்கு தேவையில்லை, அப்படி தானே சொல்லணும். ஸோ நம்ம அதை அப்படியே சொல்லுவோம். ஃபஸ்ட்டு அவர் ஃபிக்ஸ் பண்ண எரர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டு, ஓகே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபார்முக்கு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து போடணும். ஸோ நான் என்ன செய்கிறேன், login screen is now change the scroll issue. Image is fixed. Other text content only scroll. ஓகேவா? எப்படி திரும்ப கீழே சொல்கிறேன், கேன் யூ சேஞ்ச் கம்ப்ளீட் ஸ்க்ரீன் இஸ் ஸ்க்ரோலபிள். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவர் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த லொகின் ஸ்க்ரீனை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அதாவது அந்த கோட் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன லைன் ஆஃப் கோடை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோடு எதுன்னு சொன்னால், நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்கேப் ஃபோல்டில் வந்துட்டு, ஓகேவா? ஸோ விஜெட் பண்டில் இது இருக்கி, நீங்கள் டெக்ஸ்ட் ஃபீல்ட் இதெல்லாம் இது ரெண்டுமே தனித்தனி விஜெட்டாக தானே வைக்க போதும். இந்த தனித்தனி விஜெட்டை வந்துட்டு உண்டாக்கி ஒரே ஸ்க்ரோலபிள் எலிமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும் இவர். சரியா? இதை அவர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். ஸோ இது வந்து கோடை ரைட் பண்ணிக்கி, ஸோ நான் கீழே என்ன செய்கிறேன், திரும்ப ஹாட் ரீலோட் பண்ணி எதுக்கு மறுக்கா ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஸோ நமக்கு இமேஜும் சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகுது. நமக்கு இதுதான் தேவை. ஓகேவா? அண்ட் இதில் இன்னொரு சிக்கல் மீக்கி, அது என்னன்னு சொன்னால், இங்கே மேலே பாருங்கள், லொகினில் வந்துட்டு நம்ம ஏன் பெக் போகிறோம். இப்போ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் லோட் ஆகிட்டுன்னு சொன்னால் அது லொகினுக்கு போகுது. இப்போ லொகினில் இருந்து நான் என்ன செய்வேன், என்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னு சொன்னால் க்ரியேட் அக்கௌண்ட்டை போகிறது க்ரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டும் ஒர்க் ஆகுது. இல்லைன்னு சொன்னால் லொகினை கொடுத்துட்டு அடுத்தது போவேன். ஆனால் இந்த இடத்துல மேலுக்கு ஏன் இந்த பெக் பட்டன் மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கு, அது தேவையில்லை தானே, அது இருக்கக்கூடாது தானே. அதை நம்ம எப்படி சொல்லலாம், என்கிட்ட கேன் யூ ரிமூவ்
தென் த நியூ செக்ஷன் இன் த login பேஜ். அப்படி இல்லைன்னு இந்த மாதிரி சின்ன பட்டன்ஸ் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதை நீங்கள் உங்களோட இதில் வந்துட்டு ஏதாவது இஷ்யூ வரப்போல அதை நீங்கள் சொல்லி ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அடுத்த ஸ்க்ரீனை வந்துட்டு டிசைன் பண்ண போகிறேன். சரியா? அது அது இருக்கணும், பரவாயில்ல. ஓகே, அடுத்த ஸ்க்ரீன் என்ன? முதல்ல வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனுக்கு போவோம். ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன். நான் இதை அப்படியோ ஃபுல்லாக காப்பி பண்ணுறேன். ஓகே, இதில் பேஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது இமேஜ். ஓகே, ஸோ அந்த இமேஜ் அது கம்ப்ளீட்டாக ஓகேவா? தென் இங்கே வந்து பேஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓகே இது வருது. ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ ரெஜிஸ்டர் ஸ்க்ரீன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன். ஓகேவா? இந்த ஹோம் ஸ்க்ரீனை ஓகே, ஸோ நம்மளோட எல்லாத்துக்கும் முதல் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்ட் வந்து ஓகே ஹோம் ஸ்க்ரீன் வரணும். ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஷாட், இவ்வளோ பெரிய இதை ஸ்கேன் பண்ணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அது அந்தளவுக்கு கிளியராக வராது. ஓகேவா? ஸோ இதை பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் தானே, இந்த எக்ஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போது எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்ன்றிருக்கும், ஆக கீழே இருக்கும் எக்ஸ்போர்ட். இதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி வரும். இதில் நான் வந்து ஒரு 2x வந்துட்டு கணக்காரிக்கும். ஓகேவா? பிஎன்ஜி பதிலாக ஜேபிஜி எக்ஸ்போர்ட்டை ஹோம் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு என்ன செய்ய போகிறேன், டவுன்லோட்ஸுக்கு அதை போடுறேன். போட்டுவிட்டு இப்போ டவுன்லோட்ஸ் நீங்கள் பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் ஸ்க்ரீன் வந்துட்டு. ஆனால் இதில் இந்த ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக இங்கே போங்க, இதை அப்படி கிளிக் பண்ணுங்கள், இதை அப்படி ட்ராக் பண்ணி கொடுக்கறதுக்கு வாங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் ஹோம் ஸ்க்ரீன் இதை கொடுத்துட்டோ அதே டவுன்லோடுக்கு இப்போ பழசு ஒன்றை தானே அதை அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த இருக்கும் எஸ்ஸை கொடுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு சரியாகி. ஓகேவா? ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணி ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் ஒர்க் ஆகாது. ஆன்டி கிராவிட்டியில் ஃபோல்டரை கொடுத்துட்டு அப்படியே செலக்ட் பண்ணி இங்கே திரும்ப என்ன செய்வோம், நம்ம ஹோம் ஸ்க்ரீனோட என்டையர் கோட். ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனில் இந்த தரமே என்ன செஞ்சுக்கி கேட்டகரி கார்ட்ஸ் டேபிள் நேவிகேட் டு த ப்ராடக்ட் லிஸ்ட். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஸ்க்ரீன் ஃபோட ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி காப்பி வாங்குறேன். ஓகே, பண்ணிவிட்டு ஆன்டி கிராவிட்டி போகிறோம், பேஸ்ட் பண்ணுறோம் அண்ட் ப்ரெஸ் என்டர். இப்போது நம்முடைய சைட்டில் இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நான் இப்போ ரெஜிஸ்டர் அப்புக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு அந்த என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியும் தானே. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கு போகலாம். இப்போ வந்துட்டு நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஓகே, ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய ஹோம் பேஜ் மாதிரியே இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? ஆனஸ்ட் ஆன்சர் இல்லை, பட் க்ளோஸ் டு த லுக் அப்படி இருக்கு. ஓகேவா? க்ளோஸ் டு த லுக். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுக்கு வந்துட்டு இமேஜ் எட் பண்ண போகிறோம். இதான் இப்போதையே நமக்கு கேட்குற டாஸ்க். சரியா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இங்கே போயிட்டு ரேண்டமான ஒரு சில இமேஜஸ், ப்ரொடக்ட் இமேஜஸ் எடுக்க. இதில் ஏதாவது ஒரு 2 இமேஜை தூக்குவோம். ஓகே, இதை எடுப்போம். சேவ் இமேஜஸ். இங்கே வந்துட்டு ப்ரொடக்டில் இந்த இமேஜஸ் பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது ஆன்டி கிராஃப்டில் இங்கே போயிட்டு
இந்த ப்ராடக்ட் இமேஜ் rename சி அண்ட் அந்த ப்ராடக்ட் ஒன் இக்கு தானே. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒன்னுங்கிற இமேஜை இதுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட இதை delete பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நான் இப்போ டவுன்லோட் பண்ணின இமேஜ் என்ன செஞ்சுருக்கேன், ப்ராடக்ட் ஒன்னுங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பெருசு எதுவும் இல்லை. ஸோ திரும்ப ரீலோட் பண்ணுறேன். ப்ராடக்ட் அந்த இமேஜ் வந்து இல்லை சரியா. ஸோ சிம்பிளாக கண்ட்ரோல்-C கொடுத்து திரும்ப ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ளட்டர் ரன்னை கொடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ எட்டாவதான்னு பார்ப்போம். ஸோ திரும்ப நம்ம லாகின் கொடுத்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ எதுவுமே இல்லை கரெக்டாக. ஸோ நான் வந்துட்டு ப்ராடக்டில் வந்துட்டு இமேஜ் எட் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு இமேஜ் வரல. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த கார்ட், ஸோ நமக்கு வந்துட்டு இந்த லினன் பிளெண்ட் கிட் அப்படின்ற ஒரு விஷயம் தானே, இதை டீட்டெயில்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். நம்ம இதை ஏன் செக் பண்ணணும்னு சொன்னால், எங்கே இருக்கு பாருங்கள். ஓகேவா, இங்கே இருக்குது, இது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதில் இமேஜின் ஷீட் ஏதாவது இருக்கா, ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ கலர் மட்டுமே. ஸோ அந்த கலரை நான் சேஞ்ச் பண்ணி ரீலோட் பண்ணுறேன். ஓகே, கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஓகே, இப்போது ஏ வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு, நமக்கு க்ரியேட் பண்ணி தந்திருக்கு, பட் இமேஜ் எட் பண்ணலை. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், இந்த ப்ராடக்ட்டுக்கு அங்கே இருக்கிற இமேஜஸை எட் பண்ணுன்னு சொல்லணும். கரெக்டாக. ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட், ஸோ கேட்டகரிக்கு வந்துட்டு கேட்டகரிக்கு மிரிக்கி, ப்ராடக்ட்டுக்கு மிரிக்கி, ப்ரொஃபைல் அது விடுவோம். இப்போ நான் அந்த ப்ராடக்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இழுத்துட்டு வரேன். ஓகே, செட்டில் போட்டுட்டு this folder have the all product image. Can you use it home page screen if image is not available? ஓகேவா, நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், இந்த ப்ராடக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே எல்லா இமேஜஸும் இருக்கி, அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹோம் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பெருசாக எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம இதுக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டுங்கிறதுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்குது, மற்ற எல்லாமே ஃபேக் டம்மி இமேஜஸ். ஸோ என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு இமேஜோட பாத்தை வந்துட்டு கரெக்டாக எடுத்துருக்கு, அசெட் இமேஜ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ ஓகே, இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணுது, அது எதுக்குள்ளே ஓகே, அதுவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் தார அவுட்புட்டை பொறுத்து தான் நம்ம எங்கேயாச்சும் மிஸ்டேக் விட்டுருக்கோமா, இல்லை நம்மளோட கோட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இதனுடைய அவுட்புட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு 6 ப்ராடக்ட் இமேஜ் அவைலபிள். நவ் ஐ வில் அப்டேட் த ஹோம் ஸ்க்ரீன் டு த ரீப்ளேஸ் த பிளேஸ் ஹோல்டர்ஸ். சரியா. ஸோ நம்ம எங்கே இருக்கி, நம்மளோட ஸ்க்ரீன் ஹோம் ஸ்க்ரீன் இங்கே இருக்கு. ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற பிளேஸ் ஹோல்டர் எல்லாத்துக்குமே வந்துட்டு அது இமேஜ் எட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இமேஜ் வந்துட்டேன்டா ஓகே தான். ஸோ திரும்பவும் நமக்கு எரர் வந்துருக்கு கரெக்டாக. நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ராசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏடு ஒர்க் அது நடக்கும். நான் வந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் த ஃப்ளட்டர் இப்போ ரன் பண்ணுறேன். திரும்ப செகண்ட். ஓகே, இப்போ லோட் ஆகி எல்லாம் வந்துட்டு இதில் இப்போ பாருங்கள், நான் போட்ட இமேஜ் வந்துருக்கு. இனி இமேஜ் இல்லாத அந்த எம்டி பேஜஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எரர் மெசேஜ் வருது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைட் ஸ்க்ரோலும் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ நான் திரும்ப என்ன செய்கிறேன், போயிட்டு திரும்ப ரேண்டமான இமேஜஸ். ஓகே, இந்த ரேண்டமாக டவுன்லோட் பண்ணுவோமே. ஸோ இமேஜஸ் இதுக்குள்ளே வந்துட்டு ப்ராடக்ட், ஓகேவா, ப்ராடக்ட் 2 அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஸோ இதை எடுப்போம். ஸோ இமேஜஸ் ப்ராடக்ட் 3, இதை எடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு, ப்ராடக்ட் இமேஜ் 2 3 மொத்தம் 6 இருக்கு. ஸோ நம்ம ஒரு 6 எடுப்போம். அடுத்து வந்துட்டு இதை எடுப்போம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸ் இருக்குதுல்ல, இதில் தேவையில்லாத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன். ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் 3 பிஎன்ஜி தேவையில்ல,
ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் 5 இதில் பிஹெச். ஓகே, உடனே தேவை எல்லாத்தையுமே வந்துட்டு நான் delete பண்ணுறேன். இப்போது திரும்ப வந்துட்டு நம்மளோட இதுக்கு வருவோம். இந்த ஜேசான் இந்த டேட்டாஸுக்கு வரும். இந்த டேட்டாவில் வந்துட்டு ப்ராடக்ட் 1 ஜேபிஜின்னு இருக்கு, ப்ராடக்ட் 2 வந்துட்டு இங்கே ஜேபிஜி தான், ஜேபிஜி. அடுத்தது ப்ராடக்ட் 3யும் வந்துட்டு ஜேபிஜி தான். ஓகே, ப்ராடக்ட் 4 வந்துட்டு பிஎன்ஜி, ப்ராடக்ட் 5 வந்துட்டு ஜேபிஜி, ப்ராடக்ட் 6 வந்துட்டு 1 2. ஸோ இப்போ நான் திரும்ப ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இமேஜ் வரல. இது என்ன நடக்குது இப்போ? ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு திரும்ப லாகின் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இமேஜ் செலக்ட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்களா? இந்த இடத்துல சைட் ஸ்க்ரோல் மட்டும் ஒர்க் ஆகுதில்ல, அந்த நியூ அரைவல் இருக்கிற சைட் ஸ்க்ரோல் மட்டும் ஒர்க் ஆகுதில்ல. ஸோ நான் இப்போ இங்கே ஹோம் ஸ்க்ரீன் அப்படியோ இங்கே இழுத்து போட்டுட்டு நீங்கள் சொல்கிறேன் சைட் scroll is not work, it's the side scroll. ஓகேவா? ஸோ சைட் ஸ்க்ரோலை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இப்போது சைட் ஸ்க்ரோல் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இப்போ இதை நோட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது சைட் ஸ்க்ரோல் ஒர்க் ஆகலை தானே. நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இன்ஸ்பெக்டராக போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த மொபைல், ஓகே, டோபிள் டிவைஸ் இதை பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரோல் ஆகுது. ஓகேவா? ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணது இது வந்துட்டு ஒரு வெப்சைட் வியூ. ஓகே, ஸோ இதால் கிளிக் பண்ணலாம். ஓகே, எப்படி கிளிக் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம், ஸ்க்ரோல் பண்ணலாம், இல்லைனா ஆனால் சைட்டில் கிளிக் பண்ணி சைட்டில் மூவ் பண்ணக்குள்ள இது வந்து ஒர்க் ஆகுதில்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் வந்து ரன் பண்ணோம்னு சொன்னால் இது ஒர்க் ஆகும். ஆனால் இது வந்துட்டு ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர்லேயே இது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வெப் வியூவில் நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரிவ்யூவில் வந்துட்டு எல்லா ஆக்ஷன்ஸும் வந்துட்டு 100% நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இப்படித்தானே உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஐ எடுக்கிற, எப்படி வந்துட்டு அதை ஃப்ரண்ட் எண்டில் கன்வெர்ட் பண்ணுற, கோட் எப்படி பண்ணுற அப்படிங்கிறது பேசிக்ஸ் எல்லா ஸ்டெப்ஸும் வந்துட்டு நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆக்களுக்கு வந்து ஒரு கொஷின் வரும் என்னன்னு சொன்னால், ஸோ நம்ம ஃபிக்மாவில் பண்ண இந்த யூஐ டிசைனும் நமக்கு வந்த யூஐ டிசைனும் முன்னா அப்படிங்கிற டவுட் வரும். ஓகே, ஸோ ஃபிக்மா டிசைன் வந்துட்டு நல்லா இருக்கு, பார்க்குறது நல்லா லுக்காக இருக்கு. பட் இது வந்து அப்படி இல்லை, கரெக்ட் தானே? ஸோ இதில் நீங்கள் பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரூல் ஒன்று என்னன்னு சொன்னால், நம்ம டிசைன் எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதை டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஸோ ஏஐ வச்சு நம்ம யூஸ் பண்ணி டெவலப் பண்ணாக்கல அதுக்குன்னு சர்டன் லிமிட்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த லிமிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்துட்டு டெவலப் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு கூகுள் ஸ்டிச் எடுப்போம். கூகுள் ஸ்டிச்சில் நான் வந்து டிசைன் பண்ணுறேன். அதுலேயே வந்துட்டு ஏஐ ஸ்டூடியோ, அதாவது கூகுள் ஏஐ ஸ்டூடியோவை கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கு. அதை நம்ம கொடுத்த மனுஷன்னா எக்ஸாக்டாக இருக்கிறதையே நமக்கு தரும், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸோடு வரும். இப்போ இங்கே நடந்ததும் அதே விஷயம். நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிறத அது எக்ஸாக்டாக கோட் பண்ணியிருக்கு, ஆனால் அந்த கோடிங்கோட ப்ரிவியூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகி. ஓகே, ரெண்டும் சேம் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி. நான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இமேஜை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தந்தானே, அதை நீங்கள் வந்து இந்த கலெக்ஷனுக்கு இது வந்துட்டு ஐக்கான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பழையபடி இமேஜஸை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எப்படி அதை இமேஜ் எட் பண்ணணும்னு சொல்லி தந்தீங்க, நான் கொஞ்சம் கிளியராக நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ரெண்டாவது, நமக்கு இருக்கிற ஃபிக்மா டிசைன் மாதிரியே இதையும் நம்ம எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேவா? இப்போ பேசிக்காக மேலுக்கு நோட் பண்ணுங்கள், ஸ்டைல் ஹப் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கணும். நான் ஜஸ்ட் என்கிட்ட போய் செல்வேன் என்ன, இந்த ஸ்டைல் ஹப்புங்கிறது வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடில் ஆகி இதை சென்டருக்கு மாற்று அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்டில் ப்ளூ கலர் ஆகி இதை சேஞ்ச் பண்ணி ஒயிட் கலராக மாற்று அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸை நீங்களே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை செல்லணும். இன்ஃபார்ம் பண்ணக்குள்ள அது வந்துட்டு அதுக்கான ஒர்க்கை பார்க்கும். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இன்னொரு ஸ்டெப்ஸ் தான், நீங்கள் மேனுவலாக கூட இதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே மேலுக்கு வந்து ஸ்டைல் ஹப் அப்படின்றது தானே, ஸ்டைல் ஹப்புங்கிறோட டெக்ஸ்ட் கண்டென்ட் இங்கே இருக்க பாருங்க.
இதில் ஏஐ வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கி எப் பார்ன்னு சொல்லி. ஓகே, ஸோ இந்த சேவ்ஸ் பாரோட கலர் வந்துட்டு ப்ரைமரியில் நான் என்ன செய்கிறேன், இதில் என்ன கலர் இருக்கு டாட். ஓகேங்க, பாருங்கள் பேக்ரவுண்ட், இனி பார்டர், இப்படி கொஞ்சம் கலர்ஸை நம்ம செட் பண்ணி வச்சோம் ஸ்டார்டிங்கில். நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுப்பேன், கொடுத்துட்டு ஜஸ்ட் ரீலோட். ஓகே, இங்கே பாருங்கள் மாறிட்டா. இப்போது ஸ்டைலில் வந்துட்டு டெக்ஸ்டைலில் வந்துட்டு இருக்கக்கூடிய கலர் வந்துட்டு ஒயிட். நான் என்ன செய்கிறேன், வேறு அப்படியோ கிளிக் பண்ணி நம்மளோட ப்ரைமரி கலர் இதை கொடுக்குறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ இதே மாதிரி ஐக்கானுக்கும் நான் என்ன செய்கிறேன், ப்ரைமரியை கொடுக்குறேன். ஓகே, ஸோ ப்ரைமரி. திரும்பவும் ரீலோட் பண்ணுறேன், இங்கே மாறுது. ஸோ அதே மாதிரி அடுத்த ஐக்கான்றைக்கு இவருக்கும் நான் என்ன செய்கிறேன், இதை டிலீட் பண்ணிவிட்டு ப்ரைமரி கலரை கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் ஒர்க் ஆகுதா? ஓகே, அடுத்த கீழுக்கு சர்ச் பார். ஸோ சர்ச் பார் அப்படின்னு சொல்லி வரக்கலை ஐக்கான் பட்டன் 3 என்டர். ஓகே, இங்கே இருக்கு. இங்கே பாருங்கள், சர்ச் த கலெக்ஷன். அப்போ இதுதான் அந்த ரோ. ஸோ நம்ம வந்துட்டு இது ஐக்கான் வந்துட்டு இது. இதை நான் வந்துட்டு ப்ரைமரி கலரில் சேஞ்ச் பண்ணலாம், பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஓகே, ஸோ ஓகே, இங்கே இருக்கேன். இந்த ஒயிட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஃபோண்ட் இதை நான் ப்ரைமரியாகவே. ஓகே, ஸோ அந்த ப்ரைமரி கலர் வந்து டால். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தந்திக்கேன். இந்த மாதிரி விஷயங்களில் இது கலரை வந்துட்டு மேனுவலாக போட்டுருக்கி. ஓகே, கலர்ஸ் டாட் ஒயிட், அது ஒப்பாசிட்டி எல்லாம் வந்துட்டு மேனுவலாக இருக்குது. ஆனால் மேலுக்கு இருக்கிற இடத்த பாருங்கள், இன்னைக்கு ஆப் கலர்ஸ் டாட் ரோஸ் கோல்டு அப்படி, அதாவது ஆப் கலர்ஸை சூஸ் பண்ணுது. எங்கே கேமரா இன்னைக்கு ஆப் கலர் நம்ம வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்துட்டு எல்லா விதமான கலர்ஸையும் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, நமக்கு என்னென்ன கலர் தேவை அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கலரை யூஸ் பண்ணாமல் ஹோம் ஸ்க்ரீன் என்ன செய்யுது, எக்ஸ்டர்னல் கலர்ஸ், அதாவது அதோடைய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ் டாட் ஒயிட் அதை யூஸ் பண்ணுது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் நான் வந்து ஐடியா தான். ஸோ நான் இதை வந்துட்டு செஞ்சு காட்டலை. ஓகேவா, நான் அதை வந்து எப்படி தான் இப்போ தான் ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லி காட்டலை. நான் வந்து ஐடியா தான். ஓகே, ஏன் நான் வந்துட்டு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டாமல் ஐ ஜஸ்ட் கிவ் த ஐடியா ஒன்லி. இந்த வீடியோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2.5 ஹவர்ஸுக்கு மேலே போகுது. ஓகே, ஸோ நான் அதை வந்துட்டு ட்ரிம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில அட்வான்ஸ்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி, ஒரு சில அட்வான்ஸாக ஒர்க் பண்ணி அதையும் காட்டியிருக்கேன். பட் அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிக்குங்கிறதால கொஞ்சம் அதெல்லாம் ட்ரிம் பண்ணுவேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இது ஆல்மோஸ்ட் ஒரு 120 மினிட்ஸ் அந்த மாதிரி வரும். ஓகேவா, ஆல்மோஸ்ட் 1.5 hour கிட்ட இது வரும். ஸோ இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணேன்னா அது இன்னும் கூடும். ஸோ ட்ரிம் பண்ணி முக்கியமான கண்டென்ட் எல்லாம் இல்லாமலே போயிடும். ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டாக கண்டென்ட்டை மட்டும் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் கிவ் த ஐடியா, யூ ட்ரை இட். ஓகேவா, அப்படி ட்ரை பண்ணும்போது வர ப்ராப்ளங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பெருசாக யோசிக்க தேவையில்லை. அது இஷ்யூ ஆகும்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை வந்துட்டு எப்படி அதுக்கான சொல்யூஷனே நான் தரேன். ஓகேவா, ஸோ ஐடியா என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கெலிட்டனை டிசைன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஏஐ கிட்ட ப்ராம்ப்ட் கேட்டேன் தானே. ஸோ இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டேன் தானே, இந்த ப்ராம்ப்ட் வந்துட்டு நான் 3 ஸ்டெப்பாக உடைச்சேன். கரெக்டாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், இந்த ஸ்க்ரீன் அதாவது செகண்ட் ஸ்டெப்போட வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லேயராக உடைங்க. அது வந்துட்டு மேலுக்கு நம்ம அந்த யூஐ பேஸ் பண்ணி யூஐயோட ப்ராம்ப்டிக்கு தானே மாஸ்டர் ப்ராம்ப்ட், அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி கீழுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிற ஸ்கெலிட்டனை டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு சேம் பெருசாக ஒன்றும் இல்லை, சேம் ஸ்க்ரீனை தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இதில் யூஐயோட சம் எலிமெண்ட்ஸ் செட் பண்ணுவோம். இந்த பொசிஷனில் வந்துட்டு இது வரும், இந்த பொசிஷனில் வந்துட்டு இந்த பட்டன்ஸ் வரும்னு சொல்லி அந்த பொசிஷனையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். பண்ணிக்கொள்ளுங்க நீங்கள். ஓகே, ஸோ அது வந்துட்டு என்ன செய்யும், அந்த 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 ஒரு ஓர்டரில் வந்துட்டு அந்த ப்ராம்ப்டை தரும். ஓகே, ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி 1 by 1 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நமக்கு ஃபைனல் டிசைன் இதுதான் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் நம்ம என்ன செய்யணும், இந்த ஸ்டைல் ஹப்போட ஃபொண்ட் வந்துட்டு சரியில்லை,
ஸோ நீ வந்துட்டு இந்த ஃபோன்ட்டை யூஸ் பண்ணு. அப்போ ஃபோன்ட் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறேன்? ஸோ சிம்பிளாக இந்த இடத்த எப்படி ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே இங்கே வாங்க. ஓகே, ஸோ நான் இங்கே இருக்கு டெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு சொன்னால் நியூஸ் ரீடர் அப்படிங்கிற ஃபோன் தான் யூஸ் பண்ணி. ஸோ நம்ம இந்த ஃபோன்ட்டை பேர் நமக்கு இப்போ தெரியும் தானே. ஸோ நான் இப்போ என்ன செய்வேன், நியூஸ் ரீடர் ஃபோன்ட்டுங்கிறத இங்கே போவேன், இங்கே செல்லுவேன். நியூஸ் ரீடர் ஃபோன்ட்டுங்கிறது தான் இந்த மாதிரி ஓகே இந்த ஸ்டைல் ஆப் அப்படிங்கிற ஹெட்டிங்குக்கு வந்து யூஸ் பண்ணிக்கி. ஸோ நீ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அது வந்துட்டு நியூஸ் ரீடர் ஃபோன்ட்டை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டிசைனில் வந்துட்டு ஏஐ தந்திருக்கு அப்படிங்கிறதால அது வந்துட்டு லுக்ஸை தான் பார்க்கும். ஸோ அது எப்படி வேணாலும் டிசைன் வேணும். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன செய்யணும்னு சொன்னால் இதோடைய ஃபோன்ட் ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் கலர் தீம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணணும். பண்ணித்தான் ப்ராம்ப்ட் எடுக்கணும். ஓகே சார், நான் வந்துட்டு இடையில் ஒரு ஸ்டெப் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதால் தான் எனக்கு யூஐ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்துட்டு ஃபோன்ட்டை பற்றி பெருசாக யோசிக்கலை. ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ப்ராம்ப்ட் எடுத்தேன், நான் பேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் விடாமல் ஸோ ப்ராப்பராக எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயமேக்கு இந்த யூஐயில் நம்ம அதை பார்க்க மறந்துட்டோம். இந்த யூஐயில் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு அந்த பெக் போகிற மாதிரியான ஒரு அமுக்குறி ஒன்று தானே. இது உண்மையிலே இன்றைக்கி தேவையே இல்லை. ஓகே, இது நம்ம மிஸ்டேக்லி இது ஹெட் ஆகிட்டு இந்த இடத்துக்கு இது தேவைப்படும். ஓகே, ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணக்கல, அதாவது டீட்டெயில்ஸை பார்க்கல இது தேவைப்படும். இனி கார்ட்ஸில் தேவைப்படும், செக் அவுட்டில், ஹோமில் தேவையில்லை. அதே மாதிரி லொகினுக்கும் இது தேவையில்லை, நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை, இந்த ஸ்டைல் அப் தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டிசைனிங்கில் விட்ட மிஸ்டேக்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு நம்ம வந்து ஓவராலாக ஐடியா வந்துட்டு ஃபுல்லாக தந்திருக்கேன், எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கேட்கணும், நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணணுங்கிற ஓவரால் ஐடியா ஃபுல்லாக தந்திருக்கேன். இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இது சரி கன்ஃபியூஷன் ஆகிட்டு நீங்கள் தாராளமாக என்னை ரீச் அவுட் பண்ணலாம். நான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா?